வணக்கம் மக்களே. இன்னைக்கு உண்டான பாட்காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய நண்பர் திரு அபூபக்கர் சித்திக் அவர்கள் கூட பண்ணின ஒரு பாட்காஸ்ட் தான். சித்த மருத்துவம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தோம், சரிங்களா? அந்த அந்த முன்னாடி பேசும்பொழுதே நண்பர் கூட பேசும்பொழுது, இன்றைக்கி சித்த மருத்துவத்தை பற்றி நிறைய செய்திகள் வந்து உங்கள்கிட்ட கேட்க போகிறோம், நீங்களும் பகிர போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பித்தோம். ஒரே கேள்வி தான் கேட்டேன். அது வேறு மாதிரி ஒரு பரிமாணத்துக்கு போய் நமக்கு கிடைக்கிறக்கு அரிய நிறைய செய்திகள் அப்படிங்கிறது நமக்கு வந்து காணொலியில் கிடச்சிருச்சு. டோட்டலி அன்பிளான்டு. இது பெரியவங்க சொல்கிற மாதிரி இன்னைக்கு இது வரணும்னு திருவருள் முடிவு செய்தது, அன்னைக்கு அதுதான் வரும். இந்த செய்தி மக்களிடம் பரவ வேண்டுங்கிறது திருவருள் முடிவு செய்தது, அதுதான் பரவும். நீ முடிவு பண்ணுறது பெருசாக ஒன்றும் நடக்காதையா அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க தெரியுமா? அன்னைக்கு அப்படி தான் நான் உணர்ந்தேன். நண்பரே 2 தடவை கேட்டார், என்ன சித்த மருத்துவத்துலேருந்து அது எங்கேயோ போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை நிறுத்தவே முடியல. அது வார்த்தை வளர்ந்து கொண்டே இருக்குது. நிறைய செய்திகள்ங்க. சித்தர்கள் இந்த அண்டம் எப்படி, இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது எப்படி, கர்ம வினைங்கிறது எப்படி, இதை வந்து அறிவியலோடு சேர்ந்து பிணைக்கப்பட்டு அப்படியே வந்துகிட்டே இருந்தது. இதை நான் உங்களுக்கு எதை ஹைலைட் பாயிண்ட்டாக நான் எடுத்து காட்டுறதுன்னு எனக்கு தெரியல. அந்த 1.5 மணி நேரமுமே ஒரு ஹைலைட் பாயிண்ட்டு தான். கண்டிப்பாக நாம் இதை வந்து இந்த காணொலியில் சொல்லப்பட்ட செய்திகளை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். அவ்வளோ ஒரு அற்புதமான தகவல்களை வந்து நம்மளுடைய நண்பர் திரு அபூபக்கர் சித்திக் அவர்கள் பகிர்ந்து இருக்கிறார். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை கீழே தெரிவிங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோ பிடிச்சிருக்கு, இதர வீடியோஸும் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸையும் சேனலையும் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நம்மளுடைய நெத்திலன் தண்டபாணி சேனலையும் பாருங்கள், வீடியோஸையும் சேனலையும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சேனலுடைய க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கு டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அதிகமாக தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் காணொலிக்குள்ளே போகலாம். வணக்கம். வணக்கங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். மகிழ்ச்சி. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். ஸோ இன்றைக்கி உண்டான ஒரு தலைப்பு வந்து ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. மக்களுக்கு இது ஒரு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் கருதுகிறேன். ஏன்னா சித்த மருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் மருத்துவர்களுக்கு தானே பயன்பெறும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்குது. இந்த தலைப்பை எடுக்கும் பொழுதே வந்து மருத்துவ குறிப்புகள் நிறைய பேசுவாங்க. இது நமக்கு என்ன அவசியம் அப்படின்னு நிறைய பேருக்கு அது சராசரி ஒரு எண்ணம் வருவது ஓகே. ஆனால் அது இல்லை. ஒரு சராசரி மனிதனும் ஒரு சாமானியனும் இதனுடைய நுட்பத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்குள்ளே என்ன இருக்குது, ஏன்னா நம்மளுடைய உடல் எப்படி வேலை செய்யுது அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டா தான் ஒரு சராசரி மனிதன் அவனுடைய வாழ்நாளை சீராக வாழ முடியும். உடலும் நல்லா இருக்கணும், மனமும் நல்லா இருக்கணும். இந்த உலக வாழ்விற்கானாலும் சரி, இல்லை பிறவா நிலைக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணினாலும் சரி, உடலோடு இருந்தால் தான் பண்ண முடியும். அப்போ இந்த உடலை சரியாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். இப்போது இதற்குண்டான நிறைய கருத்துக்கள் அடிப்படையிலிருந்தே சித்த மருத்துவத்திற்கு உள்ள பொதிந்து கிடக்குது அப்படிங்கிறது வந்து மாற்று கருத்து இல்லாத ஒரு விஷயம். இப்போ இதை மையமாக வச்சு தான் நம்மளுடைய மக்களுக்கு இன்றைக்கி இந்த காணொளி வெளியே கொடுக்கறதுக்கு முற்படுறோம். நீங்களும் அது ஒப்புக்கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. கியூரியாசிட்டி சேக் நம்ம மக்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஃபாஸ்டேக் உலகம் ஆகிப்போச்சு. வழக்கமாக ஒரு பேசிக்கான கொஸ்டின்லேருந்து அப்படியே உள்ளே போகிறது வழக்கம். பட் இன்றைக்கி எடுத்தோன்னே ஒரு பெரிய கேள்வியிலேருந்து ஆரம்பிக்கிறோம். இம்மோர்டாலிட்டி. ஸோ சாகாவரம் ஒரு மனிதனால் ஆயுட்காலத்தை நீட்டுவது மட்டும் இல்லாமல் சாகா நிலை அப்படின்னு சொல்லி, ஏன்னா பண்டைய காலம் முதற்கொண்டு பல்வேறு கலாச்சாரங்கள் இந்த உலகம் தொற்று இந்த ஒரு விஷயத்தில் ஆராய்ச்சி பண்ணுவது அப்படிங்கிறது உண்டு. புராண கதைகளில் கூட வரங்கள் வாங்குவதற்காக இதற்காகவே வரங்கள் வாங்கிய இதெல்லாம். அப்போது இது காலந்தொட்டு இந்த ஒரு கேள்வி இருக்கத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. என்ன இது, இந்த கேள்வி வருவதற்குண்டான காரணமும் சித்த பெருமக்கள் அதை சாதித்து காட்டியிருக்கிறார்கள்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போது இமார்டாலிட்டி சாகா நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது உண்மைதானா? அது வந்து ஒரு சாமானியனாலையும் அடையக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்குதா? அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு சொல்ல போனோம்னா அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். தலைப்பு சித்த மருத்துவம். ஆனால் கேட்கப்பட்ட முதல் கேள்வி சாகாவர். ஆமாம். ரொம்ப வியப்பாக இருக்குது. எதிர்பார்க்காத ஒரு கேள்வி. ஆனால் வந்து பலரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா
ஒரு பிறப்பினுடைய தோற்றம். ஒரு உயிர் இந்த உலகத்தில பிறக்குது. அந்த உயிரானது இந்த உலகத்தில கொஞ்ச காலம் நீடித்து வாழுது. அதுக்குள்ள நெறைய விஷயங்கள், தத்துவங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு. நம்ம அதுக்குள்ள ரொம்ப ஆழமா போனோம்னா தலைப்பு மாறிரும். ஆமா, தலைப்பு மாறிரும். ஆனாலும் ஒரு பிறப்புற்ற உயிரானது ஒரு காலத்தில மறைந்திட வேண்டும். அதுதான் இயற்கை. அதுதான் நியதியும் கூட. எது? எங்கேயோ உருவாகக்கூடிய ஒரு காற்று அழுத்தம் இன்னொரு இடத்துல என்னத்த உருவாக்குதுன்னு கேட்டா, அதனுடைய எதிர்வினைய உருவாக்கி பெரும் புயலாக வந்து அது பரிணாமம் அடைந்து மழையாக திரிந்து கால சூழ்நிலைகள மாற்றிட்டே வருது. அதேபோல எங்கேயோ எவ்விதமோ கலப்புற்ற உயிரானது இந்த உலகத்தில பல தேவைகளுக்காக அலைந்து திரிந்து ஏதோ ஒரு இடத்துல என்ன ஆகுதுன்னா சம்ஹரிக்கப்படுது. எப்படி சம்ஹரிக்கப்படுது அப்படின்னு கேட்டா, இயற்கையின் ரூபத்தில் சம்ஹரிக்கப்படுது. ஆமா. இதுதான் வந்து முக்கொள்கை அப்படின்னு சித்தர்கள் சூட்சமமாக சொல்லியிருக்காங்க. ஒரு உயிரினுடைய முக்கொள்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 கொள்கைகளை கடந்து பிறந்துருச்சு ஒரு உயிரு. அந்த உயிர் வந்து வெகு காலம் ஒரு எல்லை அல்லாத நம்ம வகுத்து சொல்ல முடியாத காலம் இந்த உலகத்தில நீடிச்சே வாழ முடியும். அப்படிங்கிற ஒரு கோட்பாடும் இங்க நீங்க சொன்ன மாதிரி பல வருடங்களாக இருந்து வருது. அத நிகழ்த்தியும் காட்டியிருக்காங்க. அத வந்து இன்னைக்கு மனிதர்கள் அது வியப்புற்று பார்க்குறாங்க. சில பேர் வந்து அத வந்து இல்லைங்க அது சாத்தியம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் சித்த மருத்துவம், சித்தர்கள் அப்படிங்கிற ஒரு வகையில பார்க்கும் பொழுது, சில விஷயங்களை செய்து நம்ம அத பேசி வருவோம். கண்டிப்பாக பேசுவோம். இந்த காணொளியிலேயே பேசுவோம். சில விஷயங்களை செய்து தன்னுடைய உயிரோட்டத்தை சீராக்கியுள்ளார்கள். நம்ம ஃபேக்ட்டா பேசணும். உயிரோட்டத்தை சீராக்கியுள்ளார்கள். உடலில் உள்ள பிராண திளைப்பு, பிராண சஞ்சாரம், உடலில் உள்ள உள்கருவிகள் இவைகளை எல்லாம் ஒரே நிலைப்படுத்தி சீராக்கம் செய்து, உடலை அழிவற்ற நிலையில் என்ன பண்ணியிருக்காங்க? வச்சிருந்தாங்க. ஆமா. ஸோ அது ஆனா சாமானிய ஒரு மனிதனால முடியாது. ஆமா. அதற்காக அவர்கள் பலவற்றை தியாகம் செய்ய வேண்டும். அது தத்துவங்கள் அடிப்படையில் ஆனாலும் சரி, 96 தத்துவங்கள் அடிப்படையில் ஆனாலும் சரி, ஒரு மனிதனுடைய, ஒரு உயிரினுடைய இயல்பான வாழ்வியல் முறையில ஆனாலும் சரி, பலவற்றை தியாகம் செய்ய வேண்டும். அப்படி தியாகம் செய்கின்ற உயிரானது இந்த உலகத்தில ஆனா நீங்க பல இடங்கள்ல அதை சாட்சிப்படுத்தி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து 960 ஆண்டுகள் வாழ்ந்திருக்காரு. ஆமா. அப்போ சித்தர்களுக்கும் ஒப்பிட்டு தானே சொல்றாங்க. சித்தர்கள் பல யுகங்கள் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. அப்ப எல்லா மார்க்கத்திலேயும் அது அந்த நீண்ட ஒரு ஆயுள் காலம்ங்கிறது இருந்திருக்கு. அதை சாட்சிப்படுத்தி உள்ளார்கள். ஆனால் அவர்கள் சாமானிய மனித வாழ்க்கைய கடைபிடிக்கல. அது அங்க ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கு. அதுக்காக செய்யக்கூடிய நியமங்கள் உண்டு. இந்த பிராணனை உடலில் எப்பொழுதும் ஒரே கதி அளவுல சஞ்சரிக்க செய்ய வேண்டும். ஒரே பிராண திளைப்புல இருக்க வேண்டும். 12 அங்குலம் இயங்குகின்ற பிராணன் ஒரு மனிதனுடைய உடல்ல 12 அங்குலமும் இயங்குவதில்லை. அதனால தான் நோய் வருது. 8 அங்குலம் தான் ஆமா. 8 அங்குலம் கூட இயங்குனா கூட பெரிய விஷயம் தான். ஏன்னா இன்னைக்கு அத விட கம்மியா தானே வந்து ஆமா. அப்போ ஒரு 12 அங்குலம் இயங்கக்கூடிய ஒரு பிராணனை அந்தந்த கதிர்மதி அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் நான் சூட்சமமா சொல்லி வரேன். கதிர்மதி அப்படிங்கிற ஒரு கால விதியில அவர்கள் பிராண திளைப்பை ஒரே கதி அளவுல வச்சிருப்பாங்க. இந்த ஒரு கதி அளவு எந்த உயிர் காலாகாலம் ஒரே நிலையில வைத்துக் கொண்டு வருகிறதோ, அந்த உயிர் நிலைப்புற்று நிற்கும். ஆனா காயம் நிற்காதுன்னு சொல்றாங்க அந்த இடத்துல. ஓகே. ஆமா. அந்த இடத்துல காயம் நிற்காதுன்னு சொல்றாங்க. அந்த இடத்துல தான் என்ன வருதுன்னு கேட்டா, அந்த கூடு விட்டு கூடு பாயறதுங்கிற கதை வருது. ஓகே. ஆமா. ஸோ அதுக்குள்ள ரொம்ப டீவியேட் ஆகி உள்ள போக வேணாம். ஓகே. ஆனால் இதுதான் அதனுடைய தத்துவம். பிரின்சிபல் அதுதான். எந்த உயிர் 12 அங்குலமும் பிராணனை இயக்கச் செய்கிறதோ, அவை நீடூழி இருக்கும். இந்த ஒரு புவியில அப்படிங்கிறதுல எந்த மாற்று இப்போ நம்மள பொறுத்தவரைக்கும் சாகாவரம், அந்த இம்மோர்டாலிட்டி அப்படின்னு பேசும்பொழுது, இந்த உடலோடு நான் வாழக்கூடியது அப்படி இருந்தா தானே அது இம்மோர்டாலிட்டி. ஒரு ஒரு ம். சராசரி ஒரு கேள்வி. ஏன்னா, ம். நான் முயற்சி பண்றேன். என்னுடைய 12 அங்குல மூச்சுங்கிறது இந்த உடலுக்குள்ள தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இத தான் காயம்னு சொல்றோம். ம். இந்த காயம் இல்ல, காயம் நீடிக்காதுன்னு சொல்லும் பொழுது, நான் இருக்கிறேன்னு சொல்லக்கூடியது என்ன தத்துவத்துல அது வருது? சரியான ஒரு கேள்வி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உடலுக்கு மதிப்பல்ல. ஆமா. இந்த உடல் தாங்குகின்ற உயிருக்குத்தான் மதிப்பு என்று சித்தர்கள் சொல்லியுள்ளார்கள். இது இப்போ நம்மள யாரு எப்படி மதிக்கிறாங்க? ஒரு அறிவு,
ஒரு படிப்பு அல்லது நல்ல குணம், ஒரு செல்வந்தர் இப்படிங்கிற அடிப்படையில தான் மதிப்பிடுறாங்க. எதுங்க? அந்த இடத்துல உருவத்தை எப்படி கணக்கிடுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு சின்ன அளவுல தான். அவருக்கு ஏதாவது இப்போ நான் வந்து உங்கள்ட்டயே கேட்கலாம். ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் எப்படி இருந்தாரு? ஒரு கிரிப்பிள்டு மேன். அவ்வளோதான். அவரோட உருவத்த பார்த்தா கணக்கிட்டாங்க. அந்த உயிருக்கு தான் மதிப்பு. அந்த அறிவுக்கு தான் மதிப்பு. அதே போல தான் உயிரைத்தான் கணக்கிடுகிறார்களே தவிர, ஒருபோதும் மனிதர்கள் காயத்தை முழுமையாக கணக்கிடுவதில்லை. சரிங்களா? இன்னொரு கேள்வி கேட்கலாம். சித்தர் பெருமக்கள்ல தெளிவாக பல சித்தர்கள், திருமூல நாயனார் ஆகட்டும், போகநாதர் ஆகட்டும், போகநாதர் கடைக்காண்டத்துல இறுதியா 7ஆம் காண்டத்துல அவர் வந்து புலிப்பாணிக்கு உபதேசிக்கிறார். "கொங்கணவரும் கருவூரானும் கூடி நிற்க பாணிக்கு உபதேசித்தேன்" அப்படின்னு சொல்றாரு. அந்த கடை ஆமா, கடைசியா வரும்போது எவ்வளவு காலம் நீ இந்த காயத்தை காப்பாத்தினாலும் சரி, இந்த உடலை காப்பாற்றினாலும் சரி, இந்த உடலை நிலைநிறுத்த முடியாது. இது டீஜெனரேஷன் ப்ராசஸ்ல நடந்துட்டே இருக்கக்கூடிய ஒன்று. ஏன்னா அதான் சொன்னேன், முக்கொள்கை அப்படின்னு ஒன்று இருக்கு. சித்தர்களுடைய உயர்ந்த ஒரு ஞானம் அதுதான். ஞான மார்க்கத்திலேயே உயர்ந்த ஞானம் இந்த முக்கொள்கையை படித்துணர்வது தான். அது என்னது? அந்த முக்கொள்கை அது வெளிப்படையா சொன்னா அதுல நிறைய கேள்விகள் வரும். ஆமா. அந்த முக்கொள்கை அப்படிங்கிறது தான். அந்த 3 கொள்கைகள்ல கடைசி வந்து சம்ஹாரம் என்பது தான் எல்லா உயிர்களுக்கும் பொருத்தமானது. அப்போ இந்த உயிரை தாங்கி நிற்பது எது அப்படின்னு கேட்டா இந்த உடல் தான். அப்போ இந்த உடல் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா டீஜெனரேஷன்ல நடந்துட்டே தான் இருக்கு. செல் டிவிஷன் நடந்துட்டே தான் இருக்கு. அணுப்பிளவு நடந்துட்டே தான் இருக்கு. உடலினுடைய உறுப்புகள் எல்லாமே தன்னுடைய ஒரு வலிமையை இழந்து கொண்டு தான் இருக்குது. அப்ப தத்துவங்கள் இழக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கு. அப்போ நாளடைவுல என்ன ஆயிரும்னு கேட்டா, இந்த உடல் நிலை நிற்காம போயிரும். அதத்தான் வந்து பார்த்தீங்கன்னா, போகநாதர் வந்து தெளிவாக சொல்கிறார். "நீ எவ்வளவு காலாந்த காலம் நீ இந்த உடலை என்ன பண்ணலாம்? எவ்வளவு பெரிய காயகற்பங்கள் வேண்டுனாலும் சரி, விருட்சங்கள் ஆனாலும் சரி, துணைநீர்கள் ஆனாலும் சரி, எத வேணாலும் நீ பருகு." எது? ஒரு இந்த புவியிலேயே ஒரு இடம் இருக்காமா. அந்த இடத்துல வந்து ஒரு சுனை ஊறிக்கொண்டே இருக்கிறதாமா. அதை வந்து எல்லா மார்க்கத்திலேயும் சொல்லியுள்ளார்கள். இன்றைக்கும் அந்த ஒரு சுனைய தேடி அலையுறாங்க. அந்த சுனையில இருக்கக்கூடிய நீர பருகுனா ஃபவுண்டன் ஆஃப் யூத் அப்படிங்கிற பேரு. ஆமா. சுனை அந்த சுனையில கிறிஸ்துவத்துல இது ரொம்ப கிறிஸ்துவத்துல ஃபவுண்டன் ஆஃப் யூத் இருக்கு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஆபல் அயாத் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமிய இதுல இருக்கு. ஆமா. அதே போல வந்து சித்தர் பெருமக்களினுடைய ஒரு வழிகாட்டுதலேயும் அமிர்தம் அப்படிங்கிற அமிர்த சுனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு. அதை தேடி இன்றைக்கும் பருகு அலைகிறார்கள். மனிதர்கள் தேடித் திரிகிறார்கள். அதிலேயும் சரி, அந்த சுனை நீரை உண்ட மனிதனும், உண்ட காயமும் ஒரு காலத்துல என்ன ஆயிரும்? பழுதடைந்து தான் போய்விடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எந்த இடத்துல நம்ம காயத்தை நிப்பாட்ட முடியாது. எந்த இடத்துலயுமே காயத்தை நிப்பாட்ட முடியாது. ஆனா உயிரை நிலைநிறுத்த முடியும். அப்போ ஒரு சில காலத்துக்கு அப்புறம் அதான் சொன்னேன், தலைப்பு வேற கேட்ட கேள்வி. பரவாயில்ல போவோம். ஆமா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த உடலை என்ன பண்ணணும்? இழந்து தான் ஆகணும். அப்போ இதுல நெறைய கான்ட்ரோவர்சி வரும். இத பத்தி நம்ம பேசணும்னா, கூடு விட்டு கூடு பாயக்கூடிய யுக்தி, அவங்க எப்படி அத செஞ்சாங்க? எப்படி அந்த வந்து அந்த பிராணனை எடுத்து சென்று தான் பிற உடலை நாடுகிறார்கள். ஏன்னா, அங்க அந்த உடல் பழுதடைந்த உடலாகத்தான் இருக்கும். அப்படிங்கிற மாரி அதெல்லாம் வந்து நம்ம வெளிய பேசினா நெறைய கேள்விகள் வரும். நான் இது கதை மார்க்கமா ஒரு செவி வழி செய்தி, அத வந்து நூல் இதாக்கியிருக்காங்க. அவ்வளோதான். சித்தபெரு மக்கள் இதுக்கு பெருசா குறிப்பு குடுத்த மாரி நான் படிச்ச மட்டும் எனக்கு தெரியல. மூலர்வரான் வந்து ஒரு 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 யோகியினுடைய உடலுக்குள்ள செல்லும்பொழுது, அவன் வந்து அந்த பிராணத்த சரியா இது பண்ணாம மூச்சு அடைத்து இது பண்ணான். அப்போ எனக்கும் அந்த ஒரு சந்தேகம் இருந்தது. அந்த தேகத்திற்குள்ளே இவர் போகும்பொழுது, அந்த பழுதடைந்த ஒரு நிலையில இருக்கும்ல. ஏதோ ஒண்ணு பண்ணியிருந்திருப்பாங்க அப்டிங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். பட் நமக்கு அதுக்கு சான்று இல்லைங்கிறனால நம்ம அதுக்குள்ள ஆழவா போய் பயனில்ல. ஓகே. இப்போ ஆ இந்த உயிரை நிலைநிறுத்த முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைய சொல்லியிருந்தேன். காயம் நிக்காது, உயிர் நிக்கும். இப்ப இந்த உயிர் வந்து அழியா கொள்கை கொண்டது தான். உயிர் என்னைக்கும் உயிர் வந்து அழிவதில்லை. அழியாது. அதான் வந்து எல்லா மார்க்கத்திலேயே சொல்லப்படுது. உனக்கு வழங்கப்பட்ட அமானிதம் இது. என்னது? உயிரானது. மனித உடல்ல சஞ்சரிக்கக்கூடிய உயிரானது. அது வந்து ஒவ்வொரு திதியை அனுசரித்து, அது உங்களுக்கு நல்லா தெரியும். திதி என்றால் என்ன அப்படிங்கிறது. அதேபோல வளர்பிறைக்கும், தேய்பிறைக்கும் திதி மாற்றங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த திதிகளை அனுசரித்து உடல்ல அமிர்தம் உயர்ந்து கொண்டே இருக்கும். அமிர்தம் இறங்கிக் கொண்டே இருக்கும். அப்ப இந்த அமிர்தம் எங்கு ஏறிக்கொண்டே இருக்கு, எங்க இறங்கிக் கொண்டே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு மண்டலம். நம்ம 3 மண்டலங்களாக உடல் பிரிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் நம்ம பேசுவோம். அப்போ அந்த மண்டலங்களுக்குள்ள தான் அமிர்தம் ஏறும், அமிர்தம் இறங்கும். இதுல தான் பிராணன் வந்து உயிரானது அலைந்து திரிந்து கொண்டு சஞ்சரித்துக் கொண்டிருக்கு. ஆமா. அப்போ இதுதான் இறைவன் உங்களுக்கு வழங்கப்பட்ட பெரிய அமானிதம். ஓகே. ஆமா. ஸோ இந்த அமானிதத்தை ம். திரும்ப இறைவனிடமே செலுத்த வேண்டும். ஓகே. ஆமா. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மனிதனுக்கு உண்டான ஒரு
முக்கிய கடமையும் அதுதான். ம். இறைவனை நோக்கி திருப்புறது மட்டும்தான் நமக்கு ஆமா, உண்டான. குடுத்தத திருப்பி குடுக்கணும்ல. அவ்வளோதான். அப்போ சித்தபெருமாக்கள் வந்து சாகாவரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம், இப்போ நாமும் நம்மளுடைய உயிரும் அழியறதில்ல, சித்தபெருமக்களோடதும் அழியறதில்ல. ஆனா என்ன, அவர்கள் நான் யாரு, என்ன ஏதுங்கிறதுக்கு உண்டான அந்த ஞாபகம் அவர்கள்ட்ட இல்ல, இல்ல. இருந்துகிட்டே அப்படி இல்ல. அதாவது அழியறது இல்லங்கிறது இல்ல. எல்லா உயிர்களும் இறைவனடி திரும்ப சேர்ந்து விடுகிறது. போயிரும், போயிரும். ஆனால் அது இறைவனோடு கலத்தல் என்கின்ற தத்துவம் வேறு. ஓகே. ஆமா. இறைவனோடு கலத்தல், பூரணத்தோடு கலத்தல் அப்படிங்கிற ஒரு உயிருக்கு என்ன கேட்டா எனக்கு அவங்க அதனுடைய திரும்ப கொள்கை வரப்போறது. வேற. ஆ. அதனுடைய இதே வேற. அதுல நம்ம மறுபடியும் ஆமா, மறுஜென்மம், அது ரொம்ப பிறப்பு, ரொம்ப மறுலாம் டிவேட் பேசணும். ஆயிரும். ஆமா, ஆமா, அது ரொம்ப போயிரும். டிவேட் ஆயிரும். ஃபைன். ஆமா. அதனால தான் நான் அப்படியே நிப்பாட்டிட்டேன். ஓகே. ஆனா எல்லா உயிர்களும் இறைவனடி சேர்ந்து ஆகணும். திரும்ப போயிரும். ஆமா. அதனால தானே கேள்வி நாள் அப்படின்னு சொல்லி தனியா ஜட்ஜ்மெண்ட் டேன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. மறுமை நாள், தீர்ப்பு நாள்னு சொல்றாங்க. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேயும் வந்து 2 சிவனடியார்களானாலும் சரி, இப்போ வைணவர்கள். வைணவ கோத்திரத்தை சார்ந்தவர்களானாலும் சரி, 2 இத சொல்றாங்க. ஆமா. அது எல்லாமே இறைவன்ட்ட போய் நம்ம திரும்பி நிக்கணும்னா, இந்த உடல் போய் நிக்க நிக்குமாங்கிற ஒரு போறதில்ல. நிக்காது, நிக்காது. அப்போ அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வியாக வருது அல்லவா? அப்படின்னா என்னுடைய அந்த ஒரு அறிவு கிடைக்கிற வரைக்கும், ஒரு பூரணத்த உணர்ற வரைக்கும் காயத்த நிறுத்திக்கலாம். ஆனா அவ்வளவுதான். அந்த காயமும் ஒரு கட்டத்தில விட்டுட்டு தான் போய் போயிரும். ஆகணும். அதனால தானே உங்களுக்கு காயகற்பம்னு அதாவதுங்க. ஆக்சுவலா அடுத்த வர ஆமா. அங்க தான். ஏன்னா இந்த சாகாவரம்னு பேசும்பொழுது காயக்கற்பம்ங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம் அந்த இடத்துல வருது. சிறுவர் அது முக்கியமாகவும் சொல்லவும் செய்றாங்க. ஆம், இது வந்து ஆ, காயக்கற்பம் உடலை நிலைநிறுத்துவதற்குங்கிறது ஒரு கண்ணோட்டமா இருக்கும் பட்சத்திலும் கூட, அத வேற மருந்தா முறையிலயும் கூட சித்தபெருமக்கள் பயன்படுத்திய இடங்கள் உண்டு இல்லைங்களா? இல்ல உண்மை பதைகள். அதுதாங்க. உண்மை அதுதான். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, காயகற்பம் அப்படின்னா என்னன்னு கேட்டா, கற்பாந்த காலம். காயத்தை நிலைநிறுத்துவதற்கான ஒரு வழிதான் அது. ஆமா. இப்போ நீங்க பொதுவாக காயகற்பம் அப்படிங்கிற ஒன்ற மட்டும் நம்ம பேசுறோம். ஆனா காயகற்பத்தில பல வகைகள் இருக்கு. ஓகே. அத நம்ம வந்து அந்த பிரிவினைகளை எல்லாம் பார்க்கணும். காயகற்பம் என்பது மூலிகை சார்ந்த காயகற்பம் உண்டு. ஓகே. ஆமா. அதாவது நார்மலா வந்து பூடு வகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. செடி சரி. வகைகளாக இருக்கும். மூட்டளவுல, இடுப்பளவுல அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அளவுல வரக்கூடிய மூலிகை சார்ந்த காயகற்பங்கள் உண்டு. அதேபோல விருட்சங்களாக காணப்படக்கூடிய காயகற்பங்கள் உண்டு. ஆமா. அதேபோல தாதுக்களாக காணுகின்ற காயகற்பங்கள் உண்டு. தாதுன்னா மினரல்ஸ். மினரல்ஸ். ஆமா. தாதுக்களாக காணக்கூடிய காயகற்பங்கள் உண்டு. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, உபரசங்களை சார்ந்த காயகற்பங்கள் உண்டு. அப்போ காயகற்பம் இது அல்லாம பல காயகற்பங்கள் உண்டு. ஆமா. ஸோ இந்த காயகற்பங்கள் ஒவ்வொரு காயகற்பங்களும் ஒவ்வொரு நிலைகளை அனுசரித்து சித்தர்கள் உண்டிருக்கிறார்கள். எடுத்திருக்கிறாங்க. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம முன்னாடியே சொன்னார் போல, காயகற்பத்தில மூலிகை சார்ந்த காயகற்பங்கள். அவைகள் பெருமளவுல மருந்துகள்ல தான் சேர்த்தப்பட்டிருக்கு. ம். நோய் நிவர்த்திக்காக சேர்த்தப்பட்டிருக்கு. ம். அந்த காயகற்பம் எப்பொழுது கருப்பேற்றப்படுகிறதோ, ம். ஆமா காயகற்ப மூலிகை ஆனாலும் சரி, காயகற்ப மூலிகையை கருப்பேற்ற வேண்டும். ம். கருப்பேற்றிய பிறகு அவை முழு வீரியத்திற்கு திருந்திவிடும். அந்த உடல் அந்த 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 பிளான்ட்டோட என்டையர் அனாட்டமியே மாறிரும். மாறிரும். அதனுடைய மார்ஃபாலஜிக்கல் கண்டிஷன்ஸு, அதனுடைய அனாட்டமிக்கல் கண்டிஷன்ஸ் எல்லாமே மாறிரும். ஸோ அந்த நிலைமையில அவைகளை பற்பங்களோடும், செந்தூரங்களோடும், சுண்ணங்களோடும் அல்ல அப்படின்னா விருட்சங்களினுடைய ஷீரா அப்படின்னு சொல்லக்கூடிய பால்களோடும் சேர்த்து உண்ணும் பொழுது, அவை வேறு விதமாக பலனளிக்கின்றன. அது வேற வகைக்கு பயன்படுத்தக்கூடியது. ஓகே. ஆமா. பட் நார்மலா வந்து வெள்ளை விஷ்ணு கரந்தை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஒரு கிடைப்பதற்கு அரிதா இருக்கும். ஆனா கிடைக்கும். ஒண்ணும் ம். பிரச்சனை இல்ல. ம். அது ஒரு காயகற்பம் தான். நிலாவாரை அப்படிங்கிறது ஒரு காயகற்பம் தான். கர்ப்பிரமிங்கிறது காயகற்பம் தான். எல்லாமே காயகற்பம் தான். மோகநாதர் வந்து ஒரு 60க்கும் 64 மேற்பட்ட ஒரு மூலிகைகள சொல்றாரு. எல்லாமே இலகுவாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று தான். அத அப்படியே எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா மருத்துவத்திற்கு பயன்படும். ம். நம்ம அதை அப்படியே கருப்பேற்றி ம். அதனுடைய குணங்களையும், அதனுடைய தன்மைகளையும் மாற்றி கருப்பேற்றும் பொழுது, அவை என்னவாக மாறுதுன்னா, முழு வீரியத்துடன் மாறப்படுகிறது. உண்மதான், உண்மை. நான் முதல்ல இதெல்லாம் ஒரு ஆர்வமா படிச்ச ஒரு காலத்தில படிக்கும் பொழுது, ரொம்ப ஈஸியா வீட்ல கிடைக்கிறது ஓமம். இல்ல. ஓமம், ஓமம், ஆமா கடுக்காய், கடுக்காய், ஆமா அம் கரிசலாங்கண்ணி. இது ரொம்ப ஈஸி கரிசலாங்கண்ணி. ஆனா, இது நம்ம கீரையா சாப்பிட்டு போயிரலாம். ஏதோ பிரியாணியில சோம்பு ஏதோ போட்டுட்டு போயிரலாம். அது ரொம்ப ஈஸி.
ஆனா அத கற்பமாக ஆமா. உண்டு கற்பாந்த காலம் கரிசாலயாதி கற்பம்னு ஒண்ணு ஆ. இருக்கே. கரிசாலயாதி பஞ்சகற்பம், பஞ்சகற்பம். கரிசாலயாதி திரிகற்பம்லாம் இருக்கே. ஸோ அது நம்ம பொறுத்த வரைக்கும் அது சமைச்சோம்னா அதுதான். கீரைன்னு போயிடலாம். அதுதான் சொல்றேன். ஆனா அதையவே கற்பமாக்கி உண்டு நெடுங்காலம் வாழ்ந்ததாக போகநாதரை குறிப்பிட்டிருக்காரு. குறிப்பிட்டிருக்காரு. அப்படி நிறைய மூலிகைகளை வகைப்படுத்தி, அதாவது கடைக்கால சித்தர்கள் வந்து அந்த மாதிரி நிறைய மூலிகைகளை நம்மளுக்கு காமிச்சு, அந்த மூலிகைகளை வந்து பார்த்தீங்கன்னா, நோய் தீர்ப்பதற்குண்டான ஒரு மார்க்கமாகவும் சொல்லியுள்ளார்கள். ஆமா. ஆனா ஆதி காலத்துல இருந்த நாதாக்கள் வந்து ஆதிகால சித்தர்களை நாதாக்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம். அவங்க வந்து நமக்கு பெருமளவுல குறிப்பிட்டு சொல்லல. அதுவும் இல்லாம சொல்லியிருக்கலாம். ஒருவேளை அந்த தரவுகள் நமக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்திலிருந்து இப்போ நம்ம டாபிக்குள்ள இன்னும் அப்படியே டிவைட் ஆகி இன்னும் பார்க்கலாம். காயகற்பமே முடியல ஆக்சுவலா. Please, please இல்ல, இல்ல, continue. இல்ல. என்னன்னா, அதான் அந்த காயகற்பத்தினுடைய அந்த மூலிகை. அந்த மூலிகை சாற்று, மூலிகையினுடைய கருப்பேற்றி அதே போல உங்களுக்கு மினரல்ஸ், அதாவது தாதுக்கள் சார்ந்த காயகற்பம். இந்த தாதுக்கள் சார்ந்த காயகற்பங்கள்ல தான் உங்களுக்கு பாடாணங்கள் வருது. ஓகே. ஆமா. அந்த பாடாணங்கள் வந்து அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, கடலுக்குள்ள இருந்து நிறைய வந்து விஷயங்கள் கிடைக்குது. ஆமா. உபரச பட்டியல்ல கொஞ்சம் வரும். பாடாண பட்டியல்லேயே கொஞ்சம் வரும். ஆமா. இதை வைத்து வைப்புச் சரக்குகளாக நிறைய வைத்துள்ளார்கள். பாடாணங்களை பயன்படுத்தி வைப்புச் சரக்குகளாக புதுசா ஒரு டெரிவேட்டிவ், புதுசா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது. ஓகே. சித்தர்கள் எந்த அளவுக்கு காயகற்பத்திலே வேலை செஞ்சிருக்காங்க பாருங்க. இவைகளை என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டா, உடலுக்கு உள்ளேயும் அதே போல உடலினுடைய புறவசத்திலேயும். ஆமா. அதுதான் வந்து சித்தர்கள் சாற்றிய சாம்பல் என்பது வேறு. புரியுதா உங்களுக்கு? சித்தர்கள் சாற்றிய சாம்பல் என்பது சாம்பல் அல்ல. ஒரு சில காயகற்பங்கள் என்ன ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா, உலோக வடிவத்திலேயும் அதே போல தாதுக்கள், மெட்டல்ஸ் அண்ட் மினரல்ஸ், இவைகளை உள்வசமும் புறவசமும் காயகற்பங்களாக பயன்படுத்தியுள்ளார்கள். இப்படி எல்லாம் செஞ்சுதான் அந்த உடலை நிலைநிறுத்த முடியும். ஏன்னா இப்பவே வந்து பாருங்களேன், உங்களுக்கு வந்து மார்கழி மாதம் எவ்வளவு தூரம் பனி பெய்யுது. அவர்கள் இருந்ததெல்லாம் மலை குகைகள். அப்போ போய் உட்கார்ந்து அப்படியே விரைச்ச மேனிக்கு ஆள் இறந்து போயிடும். அப்போ அந்த அளவுக்கு வந்து உடலை வந்து -டிகிரியில் இருந்தாலுமே, இல்லைன்னா 0 டிகிரி இருந்தாலுமே, அந்த உடல் வந்து சீரான பிராண ஓட்டம் நடந்துட்டே இருக்கு. அவங்களுக்கும் உதிரம் இருக்குல்ல, அவங்களுக்கும் ரசம், சப்த தாதுக்கள் எல்லாம் இருக்குல்ல, அவைகளெல்லாம் இயங்க வேண்டும் அல்லவா? அப்போ அதை எப்படி அவங்க நிலைநிறுத்துறாங்க? இந்த மாதிரி மெட்டல் சார்ந்த, இல்லைன்னா தாதுக்கள் சார்ந்த வைப்பு சரக்குகளை வைத்து காயகற்பங்களை உண்டு செய்து, அந்த காயகற்பங்கள் மூலம் உடலை உஷ்ணச் செய்து கொண்டார்கள். இது வந்து ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் அந்த மாதிரி தான். ஆமா. ஸோ உஷ்ணமானாங்க. அதுவும் இல்லாம குகையினுடைய மேல் வசத்துல, அவங்க எந்த குகையை தங்கியிருக்காங்களோ அந்த குகையினுடைய மேல் வசத்துல சில விஷயங்களை வந்து பூசி அந்த இடத்துல வந்து டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணாங்க. ஸோ இதெல்லாமே காயகற்பத்தினுடைய அடிப்படையில் வர்றதானே. உபரசங்கள் 110(2) அப்படின்னு சரியா சொல்லியிருக்காங்க. 110(2) உபரசங்கள். அந்த அப்போ 112 உபரசங்களும் உங்களுக்கு உலகம் முழுவதும் கிடைக்கக்கூடிய ஒன்று தான். கடலுக்குள்ளேயும் உபரசம் இருக்கு, நிலங்கள்லையும் இருக்கு, அதே போல மலைகள்லையும் இருக்கு. இந்த மாதிரி உபரசங்கள் பெருத்த அளவில் காயகற்பத்திற்காக பயன்படுத்தப்பட்டது தான். மீனோட முள்ளு, ஒரு சில மீன்களுடைய முள்ளு உபரச பட்டியலில் வருது. ஆமா. ஒரு சில விலங்குகளுடைய ஒரு சில உறுப்புகள் உபரச பட்டியலில் வரும். இவைகள் எல்லாம் காயகற்பத்திற்காக பயன்படுத்தப்பட்டது தான். ஸோ இவ்வளவு பெரிய ப்ராசஸும் இந்த காயகற்பம் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கு. நம்ம காயகற்பம்னா தனியாக பேசணும். காயகற்பம்னா 64 வகையான பாடாணங்கள். அது 32 இயற்கை பாடாணம், 32 செயற்கை பாடாணம், அது போக பரங்கி வைப்பு பாடாணங்கள், தொட்டி பாடாணங்கள் என்று பல வகையான கலப்பு பாடாணங்கள் என்ற பல பாடாணங்கள் உண்டு. இவைகள் எல்லாம் பெருமளவில் காயகற்பத்திற்காக அவர்கள் செய்தார்கள். என்னதான் வாத வேலைக்காக அது செய்திருந்தாலும் காயகற்பத்திற்கும் அது செய்யப்பட்டுள்ளது. காயகற்பங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ். இப்போ சித்தவர் மக்கள் வந்து உடலை காத்து நீண்ட நெடிய காலம் வாழ்ந்தார்கள்னா அது ஒன்றும் ஏப்பச்சாப்பியான ஒரு இல்லை. காரியம் அதனால கிடையாது. தான் சொல்றேனே நான். மனிதனுக்குண்டான வாழ்வியல் முறை அது டோட்டலாக வேற. அவங்களும் நம்மளையும் பொருத்தியே பார்க்க முடியாது. நம்ம அன்றாடம் என்னெல்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் அவங்களுக்கு நோக்கமும் இல்லை, அவங்களுக்கு ஒரு இலக்கமும் இல்லை, எதுவுமே இல்லை. இவை எல்லாவற்றையும் செய்து என்ன செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. என்ன செய்தார்? ஆமா. இவ்வளவு தூரம் வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க, இவ்வளவு ப்ராசஸ் பண்ணாங்க. இவ்வளவு உடலை வந்து வருத்தி நிறுத்தி தன்னை தானே வந்து, ஏன்னா அவங்களுக்கு இல்லாததா பெரிய பார்க்கக்கூடிய ஒரு கிரினா மலை. ஆமா. அந்த கிரியை அப்படியே பொண்ணா மாத்திடலாமாம். அந்த அளவிற்கு இறைவன் அவங்களுக்கு வல்லமை கொடுத்திருந்தான். அது எல்லா மத கோட்பாடுகளிலேயும் சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து எல்லா மார்க்கத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளவு வல்லமை இருந்தவங்க தன்னுடைய உணவை கூட தான் சமைச்சிக்காத நிலையில் இருந்தாங்கல்ல.
அப்போ இவ்வளவும் செய்து அவங்க என்ன செஞ்சாங்க? ம். ஆமா. எதற்காக என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களுக்குன்னு தனி டாஸ்க் இருக்கு. ஓகே. ஆமா. அவங்களுக்குன்னு தனி டாஸ்க் இருக்கு. அதனால தான் எல்லா சித்தர்களும் நான் முன்னாடியே ஆமா. பேசியிருப்போம். சித்தர்கள பத்தி முன்ன ஒவ்வொரு ம். படிநிலைகளாக இருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டாஸ்க் இருக்கு. ஸோ அந்த டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் இந்த உடம்பு வேணுங்கிறதுக்காக ஆமா. அவ்வளவு காலம் மெனக்கெட்டு இருக்காங்க. மெனக்கெட்டு இருக்காங்க. அவர்கள் வெறும் இறைவனை நோக்கி தவம் புரிந்தவர்கள் அல்ல. இறைவனுடைய மேல் கொண்டுள்ள பற்று காரணமாக இறைவனை நோக்கி இருந்தவர்கள் மட்டுமல்ல. அவர்கள் பல சேவைகளையும் இறைவனிட்ட பணியையும் செய்துள்ளார்கள். அதுல ஒரு பணி தான் என்னன்னு கேட்டா, இந்த சமூகத்திற்கு நன்மையை விளைவிக்கக்கூடிய. இதற்காகத்தான் இறைவன் வல்லமையை கொடுத்திருந்தான். காயகற்பங்கள் முதல் எல்லாமே. ஏன்னா சொன்ன மாதிரி போகநாதர் வந்து 7000ல எழுதும்போது சொல்றாருல்ல, ஆ என்னுடைய குருகிட்ட நான் படிச்சுக்கிட்ட அத்தன பாடத்தையும் பிராக்டிகலா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த நூல எழுதியிருக்கேன் சப்தகாண்டம். ஸோ எந்த டவுட்டும் இல்லாம நீ எடுத்து பண்ணுங்கிற ம். எழுதுறாரு. அதுல ஒரே ஒரு விஷயத்த அதுல படிச்சோம்னா கூட நமக்கு அவ்ளோ மலைப்பா இருக்கும். இன்னைக்கு நம்ம சராசரியா செய்ய முடியாத முடியாது. ஒரு காரியமா இருக்கும். அதுல 7 நூல் இருக்கு. 7000 சொச்சம் பாட்டு. அத்தனையும் நான் பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன்னு அவரு சொல்றாரு. எவ்வளவு காலம் வேணும்? எத்தன காலம் அந்த காயத்த நிறுத்தி நம்ம இருந்திருக்கணும். காலங்கிநாதரை வந்து பார்த்து இவரு சொல்றாரு. திருமூல நாயனார் வந்து காலங்கிநாதரை பார்த்து சொல்றாரு. என் மைந்தன், என் ம். மகன் 64 யுகம் வாதம் கொண்டான் அப்படின்னு. அது வரும். ம். என்னுடைய குரு வந்து மூலர்கிட்ட 64 யுகம் யுகம். படிக்க, ம். அவர்கிட்ட 64 யுகம் நான் படிச்சேன் படிச்சிருக்கேன். அப்படின்ட்டு. அப்ப படிச்சது போக இவரு டெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆமா, ஆமா. எது? அதையெல்லாம் வந்து கடந்து விட்டான் இது கொங்கணவன் அப்படிங்கிற மாதிரி வார்த்தை ஓ! வரும். ஆமா. அந்த அளவுக்கு போகநாதரையே தூக்கிட்டு வாத வைத்தியம்னா வாதம்னாலே கொங்கணவன் தான். கடைசியா வந்து யாருகிட்ட புலிப்பாணி கிட்ட கூட வந்து சேரலையே. கொங்கணவன்ட்டு இல்லாத வாதமா. ம். ஆமாமா. இவரு ஆளு வேற மாதிரி. ம். மோகநாதரனுடைய சூட்சமத்தை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நித்திலன் ஒரு உதாரணத்திற்கு ஒரு மஞ்சள் நீர் வைப்பு அப்படின்னு வச்சுங்களேன். இந்த மஞ்சள் நீர் வைப்புக்கு என்னமெல்லாம் வேணும்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. சரிங்களா? இப்போ ஒரு கடுங்காரம் வேண்டும். சில சுண்ணங்கள் வேண்டும். சில செய்நீர்கள் வேண்டும். அப்படின்னு இருக்கும். இத பண்ணு, இது பண்ணு, இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வரும். இத வந்து அவங்களுடைய வல்லமைகள்னாலும், சில கிராஸ் கெமிக்கல் வெரிஃபிகேஷன் மூலமாகவும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, சுருக்குவாங்க அந்த ப்ராசஸ. ஓகே. ஆமா. அதுல கைதேர்ந்தவர் யாக்கோபு. ஓ. யாக்கோபு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இலகுவாக எல்லா வேலையும் செய்துருவாரு. ம். ஆமா. இவரு அகத்தியர்லாம் 4 பக்கத்துக்கு வந்து திராவக வைப்பு பத்தி பேசுவாருன்னு வச்சுங்களேன். சரியா? ஆனா யாக்கோபு வந்து அரை பக்கத்துல பேசி முடிச்சுருவாரு. "டேய் வந்துரும்டா பாருங்கடா" அப்படிம்பாரு. ஆ. ஆமாமாமாமா. ஸோ அப்ப அந்த ப்ராசஸ பத்தின இன்னும் டவுட் நமக்கு நல்லா பயங்கரமா தெரியும். இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி. இன்னைக்கு நம்ம சித்தர்கள வந்து ஒரு கோயில்கள்ல இல்லன்னா வழிபடக்கூடிய ஒரு சில நபர்களாக செய்து விட்டோமே தவிர, பார்த்துட்டோம். அவர்கள் மிகப்பெரிய விஞ்ஞானத்தை தன் கைக்குள் வைத்திருந்த நபர்கள் தான். இதெல்லாத்துக்கும் மேல காலம் வேலை செஞ்சுட்டு இருக்கு. என்ன காலத்துல என்ன கிடைக்கும்? எந்த திணையில என்ன கிடைக்கும்? எந்த இடத்துல என்ன கிடைக்கும்? இப்ப ஆமா. நீங்க வந்து நிமிழை எல்லாம் எங்க போய் எடுக்க முடியும்? பொன் நிமிழைன்னு இருக்கு. ம். ரத்த நிமிழைன்னு இருக்கு. அந்த நிமிழை எல்லாம் எங்க கிடைக்கும்? இன்னைக்கு இல்ல. நிமிழை இருக்கு. இப்பவும் இருக்கும். ஆ. இருக்கு. இருக்கும். எங்க இருக்கும். இருக்குன்னு ஆமா. தெரியாது. இல்ல இருக்கு. சரியா? ஆனா நிமிழை வந்து இந்த திணையில வளராது. இந்தியாக்குள்ள நிமிழையே கிடைக்காது. ஓகே. ஆ. ஆனா அப்ப என்ன பண்ணாங்க? நிமிழை வைப்புன்னே ஒண்ணு நிமிழைய கண்டுபிடிச்சுட்டான். ஓஹோ! அப்ப இவன் சொந்தமாவே நிமிழைய நீ என்ன கிடைக்காது நான் செஞ்சே தர்றேன் வா அப்படின்னு இப்ப நிமிழை வைப்புன்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. ஆனா அந்த நிமிழை வந்து எங்க கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, வந்து பாலைவனத்தினுடைய மலைகள்ல தான் நிமிழைகளை எடுத்ததாக சொல்லப்படுகிறது. ஆ. இந்த மாதிரி நெறைய வகையான அதாவது செந்தூரங்கள் பாடாணங்களை தாண்டி பல வகையான வஸ்துக்கள் உண்டு. ம். ம். ஸோ அந்த மாரி விஷயங்கள வந்து சித்தர்கள் எப்படி வைப்புச் சரக்குகளாக வீர வைப்புன்னு வச்சுட்டான். ம். ஆமா. வீரம் இருக்கு பாருங்க. ம். அந்த வீரம் வந்து பார்த்தீங்கன்னா, தனியா ஆர்ட்டிஃபிஷியலாவே செஞ்சுட்டாங்க அவங்க. வீர வைப்புச் சரக்குகள் என்றால் சொந்தமாக தயாரித்துக் கொள்வது. ம். சொன்ன மாரி இது நான் முன்னாடி ஒரு இதுல பார்த்துருக்கேன், படிச்சிருக்கேன். பச்சைங்கிற ஒரு ஐட்டம் இருக்கு. ம். இது வந்து மலை அது குகைகளுக்கு வைப்புச் உள்ள சரக்கு தான். உள்ளார்ந்து இயற்கையா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அத வந்து இருடிகள் அப்படின்னு ம். சொல்லக்கூடியவர்கள் வந்து பயன்படுத்துவதாக சொல்லக்கூடியது. கோரக்கநாதரும் இத சொல்றார். ம். அவருடைய சந்திர ரேகையில ம். நீ அத தேடியெல்லாம் போ முடியாது. போகக்கூடாது. வேற ஒரு ஐட்டம் இருக்கு. இருக்கு. நம்ம சராசரியா கடையில வந்து ஒரு சொற்பமான ரூபா குடுத்தோம்னா கிடைக்கக்கூடிய ஒரு ஐட்டம் இருக்கு. அத வச்சு இது பாரு இப்படிதான் ப்ராசஸ் செஞ்சுட்டு போயிட்டே இரு அப்படின்னு. அதான். ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஞானங்களாலும், தன்னுடைய கற்றறிந்த வாத வித்தைகள்னாலும் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, அந்த ப்ராசஸையே சிம்ப்ளிஃபை பண்ணாங்க. ஆ. இல்லன்னா ஒரு கிராஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்.
அது பண்ணி தான் அதனுடைய என்டையர் ப்ராசஸ். இப்போ கடுங்கார திராவகம்னா, அகத்தியரே நூற்றுக்கணக்கான முறைகள்ல கடுங்கார திராவகத்த சொல்லியிருப்பார். ஆனா, யாக்கோபு கடுங்கார திராவகம் ரொம்ப இலகுவாக இருக்கும். ஓகே. ஆனா, அதே பலனும் தரும். ம். ஆமா. கொங்கணவர்னுடையது என்டையரா வித்தியாசமா இருக்கும். ம். ஆமாமா. ஸோ, அந்த மாரி சித்தர்களுடைய ஒரு வல்லமை, நம்ம சித்தர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி என்பது முற்றிலும் நம்மளால கிரகிச்சு பார்க்க முடியாத ஒன்று. அவங்க வெறுமனே தவம் மட்டும் இருந்தாங்க. மக்களுக்கு உபதேசித்தார்கள். மருத்துவத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். பிற கலைகளை சொல்லிக் கொடுத்தார்கள். அப்படிங்கிறத கடந்து அவர்கள் நெறைய பணிபுரிந்தார். ம். என்ன இப்ப இது படிக்கும்பொழுது சின்ஸ் அந்த திராவகங்கிற பேச்சு வந்ததுனால கேட்குறேன். ஆ மோகநாதர் ஒரு இடத்துல அந்த திராவகத்த சொல்லும்பொழுது, தர்பூசணி பழம் போல நம்மளுடைய அந்த கடுங்காரம் தான். கண் விழி வந்து வெளிய வந்துரும். வெள்ளரி அவ்வளவு வெள்ளரி இது வெள்ளரி. வீரியம் இருக்கும் அப்டின்ட்டு. இத நம்ம ஆக்சுவலா ஒரு தடவ பேசியிருக்கோம். எங்கன்னா ஒரு தடவ பழனி போயிட்டு வரும்போது இப்டி பேசிட்டே வர்றோம். எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கு இன்னும். அப்போ வந்து இந்த சாப்டருக்குள்ள என்டர் ஆகுறது நீங்களும் புதுசு, நானும் புதுசு. உங்களுக்கு புரிஞ்ச அளவுக்கு எனக்கு அதெல்லாம் புரியல. எனக்கு பொறுத்தவரைக்கும் கதை கேட்கிறேன். எனக்கு அது சுவாரஸ்யமா இருக்கு. அவ்வளோ மட்டும் தான். அப்ப என்ன பேச்சு நடந்தது அப்படின்னு சொல்லும்பொழுது, 8 அடி தூரத்தில இருந்து அந்த திராவகத்தில உண்டான வேலைய செய்யணுங்கிறது செய்யணும். தான் அந்த இடத்துல இருந்தது. அப்ப அன்னைக்கு உண்டான பேச்சு என்னவா இருந்ததுன்னா, 8 அடிக்கு பெரிய கரண்டி வச்சிருப்பாங்களா? இதான் அன்னைக்கு பேச்சு இருந்தது. 8 அடி கரண்டியில எப்படி கலக்குனாங்க? கரண்டி பஸ்பமாயிராது. இப்படியெல்லாம் ஒரு விளையாட்டு போல இருந்தாலுமே, அன்னைக்கு அது வந்து சரியான கேள்விகளா இருந்தது. இப்ப நான் திருப்ப அந்த கேள்விக்குள்ள வரேன். எனக்கு நெடிய காலம் ஆயிப்போச்சு. அந்த ம். பேச்சு. ம். இன்னைக்கு நம்மளுடைய ம். அறிவினுடைய முதிர்ச்சியும் வளர்ந்துருச்சு. இப்ப நான் அந்த கேள்வி திரும்ப உங்கள்ட்ட கேட்கிறேன். அப்போ அது அது அதுபோல அது இருக்கக்கூடிய இந்த திராவகங்கள்ல எப்படி ம். அவங்க இது ஏன்னா செஞ்ச திராவகம் இல்ல? செஞ்சிருப்பாங்க. ஆ. அதாவதுங்க அண்ட் அ ஒரு 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 ஃபார் ஒரு திராவகம் இஸ் ஆசிட். ஆமா. அ திராவகம் இஸ் ஆசிட். ஆமா கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் கான்சன்ட்ரேட்டட் ஆசிட். சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ, ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு இருந்த அறிவு அவ்வளவுதான் அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி. எப்படி வந்து திராவகத்த வந்து செஞ்சிருப்பாங்க. அப்ப வந்து கண்ல பட்டாலே இதாயிரும்ல அப்படின்ட்டு. ஆனா, திராவகத்த அன்னைக்கு எப்படி செய்வாங்கங்கிற ஒரு அறிவு இல்ல. ஓகே. ஆமா. ஆனா, திராவகத்தை வைப்பது வந்து பார்த்தீங்கன்னா, காற்று படாம தான் அது ப்ராசஸ் உள்ள நடந்துட்டு ஆ இருக்கும். ஏன்னா எனக்கு இன்னொரு இது கூட இருக்கு. அது காற்றுல பரவுச்சுன்னா, இத்தன ஆ, தூரம் போகும். ம். அத ந நாசியில இது பண்ண முடியாது. மேல போட்டா வெந்து இதெல்லாம் காற்றுல பரவுறதே அந்த அளவுக்கு ம், நெடி ம். இருக்குங்கிற இதுதான் ஆமா. பேச்சு அன்னைக்கு இருந்தது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கான்சன்ட்ரேட்டட் சேம்பர்ஸ் வச்சிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம ஆ. கமர்ஷியல் பிரிப்பரேஷன், ஹோலியம் பிரிப்பரேஷன் அதேபோல வந்து நைட்ரிக் ஆசிட் பிரிப்பரேஷன்ல வந்து ஆசிட் சேம்பர்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த சேம்பர்ஸ்ல தான் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன்ஸ வந்து பிரிப்பேர் பண்ணி, அப்புறம் ஃப்ரீ ஃப்ளோ வாட்டர்ஸ் மூலமா வந்து டைல்யூட் பண்ணி கான்சன்ட்ரேட்டட் ஆசிட்ஸ கம்மி பண்ணி கமர்ஷியலைஸ் பண்ணுவாங்க. அதே போல தான் சித்தர்கள் அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டா, திராவக வடிப்பு குடுவைன்னு தனியா ஒண்ணு இருந்திருக்கு. ம். அந்த திராவக வடிப்பு, அதேபோல வந்து திராவகம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆவியான நிலையில வந்தா அத எப்படி நீராக மாற்றுவது? அப்படிங்கிற மாரிலாம் கண்டன்சேஷன் ஆமா, ப்ராசஸ். ஆமா, ஆமா. அந்த மாரி வந்து உங்களுக்கு வந்து பல குடுவைகள் இருந்திருக்கு. ஆமா. ம். பல உபகரணங்கள் இருந்திருக்கு. ஸோ, அதன் முகாந்திரம் தான் திராவக வடிப்புன்னு தான் அதுக்கு பேரு. கரெக்ட், கரெக்ட். ஆமா. ஸோ, அத வந்து தேவைப்படக்கூடிய அளவுல வீரியத்தை குறைப்பதற்காகவும், வரும்போது காற்றுல எந்த இடத்துலயுமே வந்து மிக்ஸ் பரவால்ல. ஆகாம ம். இருக்கக்கூடிய ஒரு நிலையிலேருந்து தான் அத வந்து அவங்க தயாரித்துள்ளார்கள். ஸோ இப்போ ஒரு ஒரு இத பத்தின ஒரு புரிதல் இல்லாதவர்களுக்கு, ஆனா ஆர்வம் இருக்கு. அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள், இப்படி எண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துலருந்து நான் கேட்கிறேன். இப்போ சிதவர் மக்கள் வெறும் மண்பானைகள் தானே வைத்திருந்தாங்க. வேற என்னெல்லாம் அவங்கள்ட்ட இருந்தது? இன்னைக்கு நம்ம வந்து பீங்கான்னு சொல்றோம், கண்ணாடின்னு சொல்றோம், மெட்டல்ஸ் சொல்றோம், நெறைய இருந்தது. அன்னைக்கு அன்னைக்கு அப்படின்னாலே நம்மள பொறுத்தவரைக்கும் மண்பானை. சில பித்தளையும் அது மாரி 1, 2 இது. இன்னைக்கு ஆசிட் அப்படிங்கிறதே ஒரு கிளாஸ் கண்டெய்னர்ல தான் ஸ்டோர் பண்ணுங்கிறதெல்லாம் இன்னைக்கு அறிவியல் சொல்லுது. அதெல்லாமா அந்த காலத்துல இருந்தது? எப்படிங்க பண்ணாங்கன்னு ஒரு ஒரு சிலர் மலைப்பா தெரியாம கூட கேட்கலாமா இருக்கும். அது எப்படி இது பண்ணு இல்ல அதாவதுங்க, அ அவர்களுடைய தேடல் அவ்வளவுதான் நெனைக்கிறேன். இல்ல அதுதான் அவர்களுக்கு சித்தர்கள் வந்து அன்னைக்கே வந்து பல நவீன கருவிகளை வைத்திருந்தார்கள். ம். ஆமா. அன்றைய காலகட்டத்தில அது நவீன கருவிகளாக இருக்கு. ம். இன்னைக்கு வந்து நீங்க வந்து பல வகையான சிலிகேட்ஸ யூஸ் பண்றோம். பல வகையான சிலிகேட்ஸு, அப்புறம் வந்து சிலிக்கா காம்பவுண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கான்சன்ட்ரேட்டட் ஆசிடா இருந்தாலும் கொரோசிவ வந்து தடுப்பதற்காக நெறைய வேல பண்றோம் நம்ம. லெபார்ட்டரி கண்டிஷன்ல வைக்கிறதுக்கு. அதே போல தான் அன்றைக்கும் சித்தர்கள் கண்ணாடி குடுவைகளை செய்திருந்தார்கள். சீன பாத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய ம். பீங்கான் பீங்கான். பாத்திரங்களை வைத்திருந்தார்கள். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராசஸ் ஒரு 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 பிரிப்பரேஷன். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு திராவகத்தினுடைய ஒரு பிரிப்பரேஷனா இருந்தாலும், ஒரு செயனீர்களினுடைய வடிப்புகளாக இருந்தாலும், இல்ல புகைநீர்களாக இருந்தாலும், எவையாக இருந்தாலும் சரி.
அதற்கு ஏற்ற நேர்த்தியான உபகரணங்கள் அவர்களிடம் இருந்தது. ஆமா. அது வந்து இது ஈவன் தோ நான் இன்னொன்னு சொல்லணும் என்னன்னா, அன்னைக்கே சிலிகேட் காம்பவுண்ட யூஸ் பண்ணி நெறைய வகையான வெசல்ஸ் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஓடுகின்ற நீர்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, சில குடுவைகள அங்கேயே வச்சு அதனுடைய ஏன்னா ரொம்ப எக்ஸோதெர்மிக்கா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து வெப்பநிலை அதிகரித்து அது வந்து வெடிப்புக்குள்ளாகிவிடும். அதனால ஓடுகின்ற நீர்கள்ல இருந்து சில ப்ராசஸ பண்ணியிருக்காங்க. ஆமா. அவங்க அந்த காலத்துல அது என்ன போகும் வழிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல. ஒரு டிஃபிகல்டீஸ் இன்னைக்கு உருவாகுதுன்னா, இன்னைக்கு நம்ம அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்ல. அந்த மாரி இன்னைக்கும் பார்க்கலாம். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த நான் சொல்ல விரும்பல. நெறைய பெரிய பெரிய வட்டங்களாக கல்லிலேயே வெட்டப்பட்ட பல இடங்கள் இருக்கும். சரிங்களா? அருவி கொட்டும். அதுல வந்து ஒரு மாடரேட்டான ஒரு சீசன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய தண்ணி போகாது. ஓகே. ஆனா தண்ணி இப்படி போகும். பார்த்துருக்கேன். அந்த இடத்துல வந்து வெட்டப்பட்டிருக்கும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வகையான வாத வேலைகள செய்திருக்காங்க. செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த மாரி அந்தந்த காலத்திற்கு ஏற்றார் போல அவங்க ரெமெடிஸ கண்டுபிடிச்சிருக்காங்க. ம். ஆமாமா. ஆனா அவங்ககிட்ட அப்பேரட்டஸ் எல்லாம் இல்லன்னுலாம் சொல்ல சொல்ல முடியாது. முடியாது. அதெல்லாம் சொல்ல அன்னைக்கே எக்கச்சக்கமான சிலிகேட் காம்பவுண்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்களே. ஆமாமா. அப்புறம் அ வைப்பு சரக்குகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வகையான ரத்தின வைப்பெல்லாம் இருக்கே. ரத்தின வைப்பு கற்கள விட்டுட்டோமே. அ அ ரத்தின கற்கள் வந்து. ரத்தின வைப்புகள்லாம் எப்படி? அதெல்லாம் கார்பன் காம்பவுண்ட் தானே. எல்லாமே வந்து பக்கா கார்பன் காம்பவுண்ட். ஆமா. ஸோ கிறிஸ்டலைன், அமார்ஃபஸ்ன்னு எல்லா நேச்சரையுமே அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அப்ப எப்படி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அது இல்லன்னு நம்ம சொல்ல முடியும்? எல்லாமே அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாரி இருந்தது. நம்மளுடைய கற்பனை வந்து இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்கங்கிற ஒரு நிலையில நீங்க வந்து நின்னுக்குது. அது பியாண்ட் டெக்னாலஜி. ஆமா. நீங்க நிக்கிற டெக்னாலஜி வேற. இன்னைக்கு ரொம்ப நீங்க வந்து டிஜிட்டலைஸ்ட் ஆயிட்டீங்க. இன்னைக்கு உலகம் பல பரிணாமங்கள்ல வேகமாக சுழன்று கொண்டிருக்கிறது. அதனால இன்றைய சாத்திய, அசாத்தியம் உங்களுக்கு தெரியும். அப்போ இன்றைய சாத்தியத்துல நின்னு நீங்க பார்க்கும்போது, அதெல்லாம் எப்படி செஞ்சிருக்க முடியும்? அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஆனா அன்றைக்கும் காலம் உழன்று கொன்றும், சுழன்று கொன்றும் இருக்கத்தான் இருந்திருக்கு. செஞ்சது. ஆமா. அப்போ அதற்கு ஏற்றார் போல ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கும். ஆமா. அது வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து வார்ஃபேர் டெக்னிக்ஸ்ல எல்லாம் வந்து நம்ம நெறைய பார்க்கலாம். இன்னைக்கு இருக்கிற மாடர்னைஸ்டு வார்ஃபேர் வெப்பன்ஸ விட பல வெலாசிட்டி அதிகமான வெப்பன்ஸ்களை எல்லாம் அவங்க போகக்கூடிய இதுகளை எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்கல்ல. அப்ப ஆனா அது ஈவன் தோ அது மேனுவல். ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன் நான். புரியுது. அந்த மாரி தான். ஒரே கேள்வி தான் கேட்டேன். ம். 35 நிமிஷம் காலி. பட் இது ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டா நல்ல ஏன்னா ஒரு சித்த டெப்த்ல மருத்துவத்த இருந்து. நம்ம ஒரு மணி நேரத்துல பேச முடியாது. ம். சித்த மருத்துவங்கிறது ஒரு என்டையர் ஒரு சொசைட்டியுடைய ஒரு Correct. வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம பேசுறோம். Correct. சித்த மருத்துவங்கிறது மருத்துவம் கிடையாதுங்க. அது நம்ம வாழ்வியல் நம்ம முறை. வந்து ஒரு 10,000 20,000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய குடிகள் வாழ்ந்த ஒரு என்டையர் வாழ்வியல் முறைய நீங்க வந்து என்கிட்ட கேள்வியா கேட்குறீங்க. நான் தெரிஞ்ச பதில கொஞ்சம் சொல்றேன். ம். ஆமா. அது கடல் அளவுக்கு மேல இருக்கும். அதுல ஒரு துளி அளவு கூட எனக்கு தெரியாது. ம். எது? அதுல நம்ம ஏதோ ஒரு துளியில வந்து 1/8 நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்போ அது 1 மணி நேரத்துல முடிக்க வாய்ப்பில்லை. சின்ஸ் இந்த சிதறுகள்ங்கிற பேச்சு வந்ததுனால இன்னொரு விஷயத்தையும் நான் கேட்டுர்றேன். ஆம், இது வந்து ஓகே. எனக்கு புரியுது அது டிவேட் ஆகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஈவன் தென் இத இப்போ விட்டுட்டேன்னா நான் எப்போ கேட்பேன்னு எனக்கு தெரியாது. அதனால நான் சந்தர்ப்பத்த பயன்படுத்திக்கிறேன். இப்போ சித்தபெருமக்கள் வந்து போன இதில இத பேசியிருக்கோம். டீட்டெயில்டா பேசல. அதனால நான் மறுபடியும் கேட்குறேன். சித்தபெருமக்கள் வந்து உடலை காத்து நிறுத்துனாங்க. தவம் பூண்டார்கள். கூடு விட்டு கூடுவாய்வது போல இருக்கக்கூடிய நிறைய செய்திகள் செய்தார்கள். ஓகே. இந்த அண்டப்பிரவேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குமே. அத பத்தியெல்லாம் அவர்கள் ஏன்னா இது என்னுடைய இது என்னன்னா, நான் ஏன் இத கேட்க வர்றேன்னா, இப்போ நாரதருக்கு பேரு திரிலோக சஞ்சாரின்னு பேர். 3 உலகங்கள்லயும் நினைத்த மாத்திரத்தில அவர்னால செல்ல முடியும். இது கேட்கறதுக்கு நல்லாருக்கும். பட் கொஞ்சம் கூட அந்த அறிவினுடைய நுட்பம் இருக்கக்கூடிய ஆட்கள் கொஞ்சம் வித்தியாசமா யோசிப்பாங்க. ஏன்னா, இப்ப நான் இங்க பொறந்தேன்னா, இந்த பூலோகத்திற்கு உண்டான தன்மையில தான் இந்த உடல்ங்கிறது உண்டாயிருக்கும். இப்ப நான் மேலுலகம் போறேன்னா, அது வேற ஒரு வகையான இதில அங்க கட்டமைப்பு இருக்கும். அப்போ நான் இங்கிருந்து அங்க போறேன்னா, இந்த உடம்பு எனக்கு அங்க பயன் பெறாது. ம். கீழுலகம் போறனாலும் இந்த உடல் எனக்கு பயன் பெறாது. ம். அப்போ திரிலோகங்களுக்கும் நினைத்த மாத்திரத்தில் சென்று வருபவருங்கறக்கு ஒரு தனி மரியாதைய நாரதருக்கு உண்டு. அதனால தான் ஒரு திரிலோக சஞ்சாரின்னு. சித்தபெருமக்களோ வந்து பெரிய பெரிய அண்டங்கள பத்தியும், நிறைய உலகங்கள் பத்தியெல்லாம் பேசியிருக்காங்க. பேசியிருக்காங்க. எப்படி இது ஒரு நான் பார்த்ததில்ல. அதோட நான் நிறுத்திக்கலாம். ஆனா ஒரு அறிவினுடைய இவ்வளோ நாள் நம்ம படிச்சோங்கிறதுனால அந்த ஒரு அனுமானத்தில் சொல்லலாம் இல்லையா? இல்ல. இப்ப அனுமானம்னு இல்லைங்க. நெறைய இடத்துல அதுக்கு உண்டான தரவுகளே இருக்கு. ஓகே. ஆனா வெளிய சொன்னா கேலி கூத்தாயிரும் அவ்வளவுதான். பரவால்ல. நம்ம அதனால இது தான் வந்து நம்ம இத வந்து பேசுறோம்னு பேசாம ஆயிப்போச்சு. இருக்கோம். நூல் இருக்குன்னா அப்ப ஆமாமா. பேசலாம் இல்லையா? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு பல இடங்கள்ல அதனுடைய தரவுகள் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே. ஆமா. உங்களுக்கு அகத்தியர் 12,000த்துல சொல்லப்பட்டிருக்கு.
ஆமா. இதே வெள்ளியங்கிரி மலைக்கு ஒரு புறத்துல இருந்து தான் அவர் வந்து புலத்தியரை வந்து போக சொல்றாரு. ஓகே. ஆமா, ஓகே, ஓகே. ஆமா. ஃபைன். ஸோ அது அகத்தியர் 12,000ல புலத்தியருக்கு உபதேசிக்கக்கூடிய ஒன்று. இது போக புலத்திய தேசம்னு சொல்லி புலத்திய நகரம்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய இலங்கை. ஓ! ஆமா. ஆமா. அகத்தியர் உங்களுக்கு ஆமா. எவிடன்ஸ் ராவணனுடைய குரு புலத்தியர்ன்னு ஆமா சொல் சொல்லப்படுதுல்ல. வழக்கம் உண்டு. ம். அப்புறம் அப்போ வந்து புலத்திய நகரம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நேத்துக்கு இல்ல. பல 1000 ஆண்டுகளாக அதனுடைய பேர்கள்லாம் இருக்கு. காங்கேசன் துறைக்கு அந்த பக்கம் இத்தனை காத தூரம் புலத்திய நகரம் தோன்றும்லாம் சொல்றாங்க. அப்போ உங்களுக்கு அந்த புலத்திய நகரத்தினுடைய எத்தனையோ மலையினுடைய இடுக்குகள்லிருந்து நீ வந்து அண்டத்தை பிரவேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதனுடைய வாயில் இருக்கு அப்படின்னு. பிரதான வாயில் தான் வந்து இமயமாக சொல்லப்படுது. ஆமா. அண்ட ம். பிரவேசத்திற்கு பிரதான வாயுல் வந்து இமயமாக சொல்லப்படுது. ஏன்னா, அதுக்கு ஒரு காரணமெல்லாம் வந்து சொல்றாங்க. ஏன் வந்து இமயம் வந்து பிரதான வாயிலாக சொல்லப்படுது அப்படின்னு. அதுக்காக வந்து தென்னாடு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது? அது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். சிவன் உதித்த நாடு, சிவன் ஆட்சி செய்த நாடுன்னுலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கிருந்து வந்து அண்டப்பிரவேசம் செய்யாம எப்படி? இதே ம். சதுரகிரியினுடைய முக்கோணம் ஒன்று தோன்றும். முக்கோணத்திற்கு கீழ்ப்பகுதியில ஒரு வழி இருக்கு. அந்த வழியிலிருந்தும் நீ அண்டத்த பிரவேசிக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. வாயில்களாக பேசும் பொழுது, இவ்வளவு இடங்கள் சொல்லப்படுது. இந்த வாயில்களுக்குள்ள எப்படி அப்ரோச் பண்ணணும்னு யாருக்குமே தெரியாது. சரி. அது வந்து ஓப்பனா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இது அப்போ ஆனால் திருமூல நாயனார் உங்களுக்கு நல்லா தெரியும். பல அண்டங்களை குறிப்பிட்டு சொல்கிறார். செந்நிறத்தில ஒரு அண்டத்த ம். பார்த்தேன். நீரால் மட்டும் அமைந்த ஒரு அண்டத்த பார்த்தேன். நிலங்கள், மலைகள் மற்றும் தோன்றின அண்டங்கள பார்த்தேன். காற்றில்லாத அண்டங்கள பார்த்தேன். அப்போ இவங்க எப்படி பார்த்தேன் என்று சொல்லும் பொழுது, அவர்கள் பார்க்காமல் அதை ஒருபோதும் சொல்ல சொல்லிருக்காங்க. மாட்டார்கள். எது? சித்தர்கள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், அப்போ அவர்களுடைய வாக்கும் உண்மை என்று கண்டிப்பா, கண்டிப்பா. நம்புவர்கள், பார்த்தேன் என்று சொல்லும் பொழுது, அத வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பா அவங்க பார்த்து. பார்த்திருப்பாங்கங்கிறது அங்க அத்தாட்சி ம். ரேகைப்படுத்தப்படுது. ம். அதே போல தான் 1008ஆம் அண்டத்தில் வீற்றிருக்கிற எம்நாதன் அப்படின்னு யார் சொல்றாரு? திருமூல நாயனாரே சொல்றாரு. யார பார்த்து? நந்திய பார்த்து. இப்போ 1008 அண்டங்கள் அதில இவரு நம்ம அ சட்டைநாதர் தெளிவாக சொல்கிறார். அத்திப்பழத்த வந்து நீ பிரித்து பார்த்தேன்னா, அதனுடைய விதை எப்படி எல்லாம் இருக்குமோ, அது போல பல அண்டங்கள் இருந்தது நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றார். அப்ப இதெல்லாம் எவிடன்ஸே இல்லையா? அப்ப இதெல்லாம் பார்க்காம சொன்னாங்களா? சரி பார்க்காம சொன்னாங்கன்னா, அது புனைப்பாவே இருக்கட்டும், புனை சுருட்டாகவே இருக்கட்டும். அது அவங்களுடைய ஒரு இது. ஆனால் சித்த மருத்துவம், சித்தர்களினுடைய சித்தாந்தம். அவைகளை பின்பற்றுவோருக்கு இது என்னவாக இருக்கும்னு கேட்டா, உண்மையாகத்தான் இருக்கும். இது வந்து ஏங்க நீங்க அவ்வளோ தூரம் போறீங்க? எல்லா மார்க்கத்திலயுமே அது சொல்லப்பட்டது தான். சொல்லுங்க. சொல்லப்பட்டது தான். பெருமானார் வந்து இப்ப என்ன பண்ணிட்டு வந்தாருன்னு மெகராஜ் பயணம் பலமுறை போயிட்டு வந்திருக்கார்ல. அப்ப அவரும் நான் வானுலக பார்த்தேன், நெறைய விஷயங்கள ஆமாமா. பார்த்தேன்லாம் நிறைய சொல்லிட்டு வர்றாரு. அப்ப அது மட்டும் என்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட்டு கூட்டிட்டு போனாரு போறாரு. அப்படின்லாம் சொன்னாங்கல்ல. அப்ப அதையும் நம்ம வந்து அத ஏத்துக்கிட்டு தானே ஆமா, ஆகணும். ஆமா. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குடியினுடைய ஒட்டுமொத்த ஆதாரம். நீங்க ஒரு குடின்னு சொல்லக்கூடியது ஒரு மொத்த உலகத்துல ஆமா. வாழ்ந்த வாழ்ந்த. ஆமா. ம். ஒரு குடியினுடைய ஒட்டுமொத்த ஆதாரம். இதுக்குள்ள நம்ம எதையுமே பிரிச்சு பார்க்காம இருந்தோம்னா, நெறைய விஷயங்கள் புலப்படும். புலப்படும். அதுதான். ஸோ இப்படி எவிடன்ஸ் சொல்லிட்டே போலாம். ம். ஆமா. ஸோ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, துளைகள பத்தியெல்லாம் பேசியிருக்காங்க. ஓகே. துளைகள் இன்னைக்கு பிளாக் ஹோல் பத்தி நீங்க பேசுறீங்கல்ல. ஓ! துளைகள் கருந்துளை. பத்தியெல்லாம் ஓகே. ஓ! துளைகள ஃபைன். பத்தியெல்லாம் ஓ! பேசியிருக்காங்க. இத கொஞ்சம் ஏதாச்சும் ஆமாமா. இப்ப திருமந்திரத்திலேயே வந்து திருமூல நாயனார் வந்து தெளிவாக சொல்றார். நான் அது ஒரு இடத்துல எனக்கு பாடல் ஞாபகம் இல்ல. அவரு வந்து மூலர்வரர் என்ன 3ஆம் சொல்றாரு இதுல. 3ஆம் இடத்துல. ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்டின்னா, முதல்ல ரீங்காரம் கேட்குங்கிறார். ஃபர்ஸ்ட் சவுண்ட் நமக்கு கேட்கறது வந்து ரீங்காரம் நான் வந்து கேட்குங்கிறாரு. சித்த மருத்துவம் பேசல. என்ன நான் தான் சொன்னேனே, ஒரு கேள்வி தான் கேட்டேன் நானு. பட் எனிவே. முதல்ல ரீங்காரம் கேட்குங்கிறாரு. அப்புறம் சலங்கை ஒலிங்கிறாரு. அப்படி கூட்டிட்டே போறாரு. ஆமா. ஒரு யானையினுடைய பிளிரல் கேட்கும். உடுக்கையினுடைய சொல்றாரு. நெறைய அதெல்லாம் ரெசனன்ஸ் தாங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க. நான் ஏன் இத சொல்ல ரெசனன்ஸ் வந்தேன்னா, தான். சின்ஸ் நீங்க இப்ப இந்த பிளாக் ஹோல்ன்னு சொன்னதுனால, ஒரு அது என்ன பல்சார் ஸ்டார்ன்னு நெனைக்கிறேன். பல்சார் தான். அதனுடைய பல்சேட்டிங் ஸ்டார்ஸ். நியூட்ரான் பல்சேட்டிங் ஸ்டார்ஸ். அதனுடைய சவுண்ட வந்து இப்ப ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ம். அப்படியே அச்சசல் உடுக்கை அடிக்கிற சவுண்ட். இருக்கு. மூலர்வரம் திருமந்திரத்துல டாப்பிங் குறிப்பிடுறாரு. ஸ்டார். இது கூட இருக்கு. உங்களுக்கு குரான்ல கூட சொல்லப்பட்டிருக்கு. ஆமா. ஒரு நட்சத்திரத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து டாப்பிங் சவுண்ட் நாக்கிங். தி நாக்கர் அப்படின்னு அந்த ஸ்டாரோட பேர் இருக்கு. சரியா? ஸோ அதெல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் எப்படி அவங்க கற்றுணர்ந்தார்கள். இங்க போய் நட்சத்திரத்துக்கு வந்து இது பண்ணியா பார்த்தாங்க? கிடையாது. அதெல்லாம் கிடையாது. பால்வெளி பிரவேசம் அப்படிங்கிறது தனியா இருந்திருக்குங்க. அது போக அண்ட பிரவேசங்கள் அப்படின்னு சொல்லி தனியா இருந்திருக்குங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய துளைகள பத்தி பேசியிருக்காங்க.
ஸோ அந்த துளைகள் எப்படி மடிந்து காணப்படும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கும் இதுக்கும் எப்படி வந்து ட்ராவல் ஆகுறங்கிறதெல்லாம் திருமூல நாயனார் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து நிறைய எவிடன்ஸ் வந்து இருக்குங்க. ஆனால் என்ன அப்படின்னு கேட்டால், இதை வந்து முற்றிலும் மறுத்து செல்பவர்கள் பிரச்சனை இல்லை. அது பரவாயில்ல. ஆமாம். ஆனால் நின்று கேலி பேசுபவர்களிடம் நம்ம வந்து கொஞ்சம் அதை பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஆமாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சாத்தியம்தான். ஆமாம். அது அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் பேச வேண்டாம். உண்மைதான். ஏன்னா திருவாசகத்துல மணிவாசகர் எழுதுறல அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் ஒரு பெரிய ஒரு அண்டம் இருக்கு. உருண்டே உலகங்கள் இருக்கு. நான் பார்த்தேன் அப்படிங்கிறார். ஆமா. பார்க்காம சும்மாவா உருண்டே சொல்ல இருக்குன்னு முடியாது. சொன்னா? இல்ல. ஆமா. சொல்ல முடியாதுல்ல உங்களுக்கு. அண்டப்பகுதியின் பல பானுக்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. பானுனா சூரியன். ஓகே. பல பானு அது நட்சத்திரம் தான். அதான். சன் இஸ் நதிங் பட் ஸ்டார். ஆமா. அப்படி இருக்கும்போது பல நட்சத்திரங்களை பார்த்தேன். அதனுடைய ரீங்கார நாதங்களை கேட்டேன். ஆமா. அதெல்லாம் வந்து மனிதனுடைய உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உயிர்ப்பினுடைய மிளிரலாக நான் பார்த்தேன் அப்படின்லாம் சொல்றேன். அதுதான் அண்டத்தில் காண்பதை நான் பிண்டத்தில் தோன்றுச்சோ அப்படின்னு நான் வந்து என்ன பண்ணேன், பூரிச்சு போனேன். இறைவனுடைய படைப்பை கண்டு விந்தை அடைந்தேன் அப்படின்லாம் சொல்றாரு அவரு. அங்க நடக்கக்கூடிய அந்த சவுண்ட், அந்த ரெசனன்ஸ் மேக்கிங் சவுண்ட் வந்து உடலினுடைய நாளங்கள்ல தென்படுதாம். அதுவும் ஒரே மாதிரி ரிதமிக்கா இருக்காமா. அப்போ உள்ளக்குள்ளேயும் பார்த்துருக்காங்க, வெளியும் பார்த்துருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நானோ பார்ட்டிகளை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க. ஆமாம். இப்போ எனர்ஜிஸை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒன்றே ஒன்று தெரிஞ்சுங்க. குறை கூறுபவர்கள் இருப்பார்கள். அவர்கள் குறை கூறுவதற்கு முன்னாடி இதை முழுமையாக படிக்கட்டும். கரெக்ட். இதை முழுமையாக படித்த பிறகு குறை கூறட்டும். மேம்போக்காக ஏதோ வந்து மெத்தன போக்காக வெளியே நின்று மட்டும் குறை கூறுவதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. உங்களுக்கு நான் அடுத்தவர்களை சாடி பேசுவதில்லை. ஆனால் என்னன்னா குறை வாயளவில் சும்மா என்ன அவனுங்க 2 பேரும் உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றது ஈஸி. ஆமாம். அதுக்குள்ளே நீங்கள் முதல்ல போய் படிங்க தயவு செஞ்சு. நம்ம ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு எனக்கும் ஒரே வயசு தான். ஆமாம். அப்படி இருக்கும்போது ஒரு பெரும்பகுதி இதுக்காக செலவிட்டுருக்கும். அந்த அளவுக்கு செலவிட்டு நீங்கள் இதை பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் உண்மை என்ன பொய் என்னன்னு கண்டறிஞ்சு என் மேல் வந்து பறைசாற்றுங்கள், குற்றம் கூறுங்கள். அப்போது இது எல்லாமே சொல்லப்பட்ட ஒன்று தான். அப்போ நானோ பார்ட்டிகளை பற்றி பேசியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அதே போல் எனர்ஜியினுடைய நிறைய வேரியேஷன்ஸை பற்றி பேசியிருக்காங்க. கதிர் மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி சித்தர்கள். கதிர் மாற்றம்னா என்னென்னா வேவ்லென்த் தான். ஆமாம். ஒரு பானுவிலிருந்து வரக்கூடிய கதிரானது பிற பானுவுக்கு ஒப்பாததாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அர்த்தம்? இந்த ஸ்டாரோடைய வேவ்லென்த் இந்த ஸ்டாரோட வேவ்லென்த் என்டையர் வேற அப்படிங்கிறது அர்த்தம். இதெல்லாம் எப்படி உணர்ந்தார்கள்? எந்த கருவியை கொண்டு செய்தார்கள்? எங்க வானவியல் சாஸ்திரத்தினுடைய எந்த எல்லைக்கு சென்று இதையெல்லாம் பார்த்தார்கள்? அப்படி பார்த்துருந்தா சவுண்டை கலெக்ட் பண்ணுற அளவுக்கு உங்கள்கிட்ட டெக்னாலஜி இருந்துச்சா? இதெல்லாம் நம்ம கேள்வியை கேட்கணும்ல. கரெக்ட். ஏன்னா அடுத்து ஒரு புத்திசாலித்தனமாக யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்பாங்க. அது எப்படிப்பா வேக்யூம்ல சவுண்டு தான் டிராவல் ஆகும். அதனால தான் வந்து அது பேர் ரெசனன்ஸ்னு மட்டும் சொல்றாங்க. ஒரு ரியல் சவுண்டு வெளியே வராது. ரியல் சவுண்ட் எஃபெக்டே கிடையாது. பம்பார்ட்மெண்ட் ஆனாலும் சரி, சவுண்ட் வராது. ஸ்பேஸ்ல வந்து பம்பார்ட் ஆனாலும் சரி, ஏதாவது ஒரு பார்ட்டிகல் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹை வெலாசிட்டியில் வந்து அதனால தான் வந்து உங்களால் எந்த எனர்ஜியுமே நம்மளால் வந்து என்ன பண்ண முடியலன்னு கேட்டால், அதை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு டெலஸ்கோப் இமேஜினரி கேப்சர் தான் பண்ண முடியுது. ரியல் பிக்சர்ஸோ ரியல் எஃபெக்டோ கொண்டு வர முடியல. எவ்வளோ பெரிய பம்பார்ட்மெண்ட் நடந்தாலும் ஈவன் தோ ஒரு நட்சத்திரமே வெடிச்சு சிதறினாலும் அதை ஒரு அலை வரிசைகளாக மட்டுமே தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர அதனுடைய முழு ஒளி திறனை நம்மளால் தெரிஞ்சுக்க. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் அதில் சொல்ல இதெல்லாம் கொடுக்கப்பட்ட ஒன்று தான். ஆமாம். இதெல்லாமே அண்டப்பிரவேசம் செய்யாமல் எங்கே போய் பார்த்துருப்பாங்க. ஒரு தடவை இதே போல் ஒரு தடவை பேசும்பொழுது நாம் 2 பேரும் தனியாக பேசிகிட்டு இருக்கும் பொழுது அப்போது நீங்கள் அது மலைச்சு போய் சொன்ன ஒரு விஷயம். அப்போது வந்து எப்படி இருந்ததுன்னா, சித்தவர் மக்கள் சொன்ன அந்த தமிழ் பெயர்களுக்கு இன்னைக்கு ஆங்கிலத்தில் என்ன பொருள் அப்படின்னு நீங்கள் தேடி பார்த்த அந்த ஒரு பீரியடு இருக்கும் சில வருடங்களுக்கு முன்னதாக. அப்போது ஒரு தடவை எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லும் பொழுது, இது ஒரு விஷயம் இது பண்ணியிருக்கு. என்னன்னா, நம்ம ராக்கெட் ஃபியூவலை தான் கற்பமாக்கி சாப்பிட்ருக்காங்க. ஆனால் அது எனக்கு அந்த தமிழ் பேர் மறந்து போச்சு. அந்த ரசத்தினுடைய இது பேர் மறந்து போச்சு. சால்ட்டு. அது ஒரு சால்ட்டு. அது வந்து ஆக்சுவலாக ராக்கெட் ப்ரொப்பலண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயம். அது ராக்கெட் ப்ரொப்பலண்ட் எப்படி நம்ம வேதியியலினுடைய ஒரு மிகுந்த எல்லைக்கு சித்தர்கள் சென்றிருக்கிறார்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லைங்க. சரிங்களா? இன்றைக்கி இருக்கக்கூடிய ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸிலிருந்து சில ஐசோபாரிக் காம்பவுண்டுன்னு சொல்லக்கூடிய சில ஐசோபாரிக் காம்பவுண்ட்ஸ்லேருந்து எடுத்து அவர்கள் பல ரசாயன மாற்றங்களை செய்துள்ளார்கள். அதுதான் சொல்கிறேன் பாருங்கள். வைப்பு சரக்குகளாக இல்லை எப்படி வந்திருக்கணும், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை வந்து கம்மி பண்ணணும். ஸோ அது ரேடியோ ஆக்டிவ் காம்பவுண்ட்னால தான் முடியும்.
நீங்கள் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வேதியியல் முனைப்பை வந்து உடனடியாக அந்த கெமிக்கல் ரசாயன மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னா, நார்மலாக எக்ஸோதெர்மிக் எண்டோதெர்மிக் ரியாக்ஷனை கடந்து நிறைய அந்த நம்ம வேலன்ஸ் ஷெல்லெல்லாம் உடச்சி வரணும். இல்லைனா அந்த ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை வந்து ரிமூவ் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி எலக்ட்ரான்ஸை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணணும். ஏதோ ஒரு ப்ராசஸ்க்கு எல்லாமே உங்களுக்கு ஐசோடோபிக் காம்பவுண்ட் வேணும். ஏன்னா இப்போ கல்வெத்தில் வந்து ஒரு 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 மெட்டலுக்கு அதில் என்ன சொல்லுவாங்க, மெட்டல்ஸ் இது பண்ணுறது, உலோகங்கள். இப்படியான ஒரு வார்த்தையை மறந்து போச்சு. இப்போ அந்த மூலிகைகளை வந்து ஒரு உலோகத்தோடு போட்டு அரைக்கும் பொழுது அந்த உலோகத்தினுடைய தன்மை மாறுது. இல்லை ஒரு மருந்தை வந்து அந்த ஒரு ஒரு நீர் திரவமாக வைத்திருக்க உருக்கி நிலையில் இருக்கக்கூடிய உலோகத்தில் ஒரு சில மருந்துகளை கொடுக்கும்பொழுது அந்த உலோகத்தினுடைய தன்மை மாறுது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். இப்போது இது 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 சித்தர்களை பற்றி பேசும்பொழுது நூலில் இப்படி ஆதாரங்கள் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கு பாமரனே போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொள்ளுச்சாறு ஊற்றி இரும்பு பட்டை அடித்த காலம் வந்து தமிழ் சமூகத்தை சார்ந்தது. ஹார்டனிங் ப்ராசஸ் அது. புரியல. ஆமாம், கொள்ளு கஷாயம் இருக்குல்ல, நம்ம பழுக்கு காய்ச்சின இரும்புல கொள்ளு கஷாயத்தை ஊற்றி அடிக்கும் பொழுது என்னவாக மாறும்னா ஹார்டனிங் ப்ராசஸாக மாறும். ஆமாம், அதுக்கு மறுபடியும் வந்து தும்ப இலை சாற்றையும் எருக்கன் பழுப்பையும் கொடுத்து அடிக்கும்போது அனிலிங் ப்ராசஸாக மாறும். இதுக்கு நீங்க வந்து சித்தர்களை தமிழர்கள் செய்த எச்சம் தான் அது. எது அவன் நம்மளால அந்த அளவுக்கு வேலை செய்வான். ஆமா, ஒரு மெட்டலை வந்து அந்த காலத்திலேயே ஹார்டனிங் ப்ராசஸும் பண்ண முடியும், அனிலிங் ப்ராசஸும் பண்ண முடியும். அதெல்லாம் அவன் கொடுத்ததுதான். இன்னைக்கு கொலை களன்கள் அந்த இதுல மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல வந்து வரும். சக்கரத்துக்கெல்லாம் அதை பயன்படுத்துவார். ஏன்னா இது உலோகங்களில் வந்து ஒரு தன்மையை புகுத்த முடியாது. மேல் பூச்சி வேணால் பூசிக்கலாம். ஆனால் நம்ம ஆட்கள் வந்து அந்த உலோகத்திற்குள்ளாகவே அந்த விஷயங்களை தோய்த்து போர்களில் பயன்படுத்தினதாகலாம் நம்ம பார்த்துருக்கோம். எப்படா பண்ணுனீங்க அதெல்லாம் இருந்தது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. வா. ஸோ இன்னொரு இடத்துக்கும் வரேன். சப்தங்கள், சவுண்டு, ஒளி, இந்த சப்தங்களை பற்றி சிதம்பரம் கண்டிப்பாங்க. நீங்கள் பேசிட்டு இருக்கிறது சப்தம் தானே. தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழியுமே நல்ல மொழி தான். அதில் எந்த மனிதனுக்கு மத்தியில் உறவாட செய்கின்ற அனைத்து மொழிகளும் நல்ல மொழிகள் தான். ஆனால் ஏன் தமிழ் மட்டும் ஆகச்சிறந்த ஒரு மொழியாக இருக்கு? ஏன் தமிழ் மட்டும் வந்து ஒரு எல்லாவற்றிலும் உயர்ந்து உயிர் புற்று நிற்குது அப்படின்னு கேட்டோம்னா, இந்த ஒலிகள், இந்த தமிழ் எழுத்துக்கள், இந்த தமிழில் இருக்கக்கூடிய உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, அதனுடைய தத்துவம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆமாம், உயிரெழுத்துக்கள் எல்லாமே உடலில் என்னத்தை உருவாக்கும்னா அதிர்வுகளை உருவாக்கும். ஓகே. ஆமாம், அவைகளை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை அதிர்வுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எது ஒற்றை அதிர்வுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிங்கிள் நோடு. அதில் வந்து பாசிட்டிவ்னா பாசிட்டிவ் மட்டும் இருக்கும், ஒரு மாற்று அந்த மாதிரி. ஆமாம், இது வந்து நம்ம மயில்சாமி தமிழ் வாதியார்ட்ட கேட்டாலும் தருவார். இது ஆமாம், உயிரோடு மெய் சேரும். ஆமாம், உயிரோடு மெய் சேரும் பொழுது என்ன ஆகும்னா அது வந்து அதிர்வு வந்து என்ன ஆகும்னு கேட்டால் உங்களுக்கு ஒரு காம்ப்ரமைஸ் ஆகும், நியூட்ரலைஸ்ட் ஆகும். ஸோ இது வந்து என்னவாக தோன்றும்னு கேட்டால் எண்ணங்களை பாவிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு மொழியினுடைய ஒரு முழு தத்துவம். ஆமாம், ஒரு அதிர்வை ஏற்படுத்துகிறோம், வோக்கல் கார்ட்லேயோ நம்மளுடைய ஒரு அதிர்வை ஏற்படுத்துகிறோம், அது கூட ஒரு மெய்யை சேர்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது என்னவாக மாறும்னா அங்கே எண்ணங்கள் நிறைவேறும்னு. இதை நீங்கள் வந்து சித்தர்கள் நாத ஒலிகள் என்றும் சொல்கிறார்கள். ஓகே. ஆமாம், நாத ஒலிகள் அப்படின்னா என்னன்னு கேட்டால் இந்த மெய்யோடு கலக்காத சில எழுத்துக்கள், இதை தான் பஞ்சாட்சரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பஞ்சாட்சரத்தை பல வகை அவங்களுக்கு நல்லா தெரியும். எத்தனை வகையான பஞ்சாட்சரம் வேண்டுமானாலும் நம்ம வந்து அது ஏன்னா பெருக்க வினையை சார்ந்தது. பஞ்சாட்சரம் என்பது பெருக்க வினையை சார்ந்தது. அதை பெருக்கிக்கிட்டே போகலாம், பல சீக்வன்ஸில் நீங்கள் போட்டுக்கிட்டே போகலாம். இவைகள் எல்லாமே என்னவாக இருக்குது அப்படின்னு கேட்டால் உடலோடு உயிரோடு தொடர்பு கொண்டது. ஆமாம், ஆனால் உடலோடு தொடர்பு கொள்வது இல்லை. புரியுது உங்களுக்கு நான் சொல்கிறது? உயிரெழுத்துக்கள் என்று தனித்து காணக்கூடியது எல்லாமே அந்த அதிர்வுகளை மட்டும்தான் ஏற்படுத்தும். அதில் பெக்யூலியரான சில எழுத்துக்களை வைத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் உடலோடு இந்த பிரபஞ்சத்தோடு கலப்புற செய்திருக்கிறார்கள். அப்போ உடலுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் உயிர்கள் இருக்குது, தத்துவங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. இவைகளை டைரக்டாக நேராக என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் பிரபஞ்சத்தோடு கலப்புடுவதற்கு ஒரு வழி செய்திருக்கிறார்கள். இதுதான் ஒளியினுடைய தத்துவமாக சொல்லப்படுது. இதுதான் நான் சொன்ன மாதிரி அந்த பஞ்சாட்சரத்தினுடைய ஒரு பயன்பாடு எல்லாமே அதுதான்.
ம். ஆமாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாட்சர எழுத்துக்களை எந்திர வடிவிலையும் கொண்டு வரலாம். கொண்டு ஆமாம், எந்திர மார்க்கமாகவும் எழுத்துக்களை கொண்டு வரலாம். அது எப்படி பணிபுரியும் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். ஆமா. அதெல்லாம் உச்சாடனத்தின் முகாந்திரம் பணிபுரியும். என்ன அடுத்த கேள்வி நாங்க தான் வந்த பாருங்க பரவாயில்ல. எனக்கு ஒரு வேலை மிச்சம். சொல்லிருங்க. ஆமாம், இப்போ நீங்கள் வந்து வாயில் சொல்கிறீங்க, நம்ம வந்து ஒரு மனதை ஒரு நிலைப்படுத்தி நான் வந்து உயிரெழுத்துக்களை அதனால தான் சித்தர்கள் சொல்கிறாங்க, உயிரெழுத்துக்களை மட்டும் முதல்ல நீ என்ன பண்ணு, உருவேற்று. உருவேற்று. பிருகுமுனி மாந்திரீகத்துல ஆமாம், வரும். அவ இருக்குல்ல. ம். ஆமாம், அது என்னடா இப்போதான் உங்களுக்கு சரியான விளக்கம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவர் என்ன ஆ ஈ மட்டும் உட்காந்து சொல்கிறாரு ஆமாமா. அப்படின்னு. ஆ ஈ தான் சொல்லணும் நீ. ம். எது? நீ ஆ ஈ தான் சொல்லணும். சரியா? அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அப்போ நீங்கள் அந்த ஓம் என்ற பிரணவத்திற்கு பிரித்து பார்த்தா பிரிச்சு என்ன பாருங்க. கிடைக்கும்? அங்கே ம். உயிர் தான், உயிர். உயிரெழுத்து தான் இருக்கும். எது? அதனால தான் வந்து உயிரை மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணு, நீ வந்து முதல்ல பயின்று வா, அதன் பிறகு வந்து பஞ்சாட்சரத்தை கரெக்ட். பயிலு. அந்த உயிரை வந்து சமன்படுத்தி அது ஒரு சக்தியா கூட்டுறதுக்கு ஒரு மெய் வேணும். அந்த மெய் வேணும். அது கடைசியில அதான் வந்து சொன்னேன். முடியும். ஆமா, அதான் உயிர்மெய் அப்படின்னு சொல்றது. அப்போ நீ வந்து எடுத்தோனையுமே பஞ்சாட்சரம் ஓதி பயனல்ல. ஏன் சிவவாக்கியர் தெளிவா சொல்றாரு. ஆமா, நீ எடுத்தோனையுமே நீ பஞ்சாட்சரம் ஓத போற, நான் நாளையிலிருந்து குளிச்சு நினைச்சு வந்து எல்லா ஊர்தவ சின்னங்களை எல்லாம் அணிந்து கொண்டு நான் பஞ்சாட்சரம் ஓதும் பொழுது இறைவனை நாடி விடலாம் என்று வேலை கேட்டால் செய்யாது. ஒன்றும் வேலை செய்யாது. ஒரு புல்லும் உனக்கு பணியாது அப்படின்னு ரொம்ப கோபமா பேசுறாரு. ஒரு புல்லும் உனக்கு பணியாது ராணி. அவர் பயங்கர ஆமா, டென்ஷன் ஆமா, பார்ட்டி அவர். ஆமா. அப்படி சொல்றாரு. ஐயோ, என்ன அதுக்கு ஒரு ஒளியை பத்தி கேட்கறனால நான் சொல்றேன். புரியுது, புரியுது. ஆமா, ஆமா, ஆமா. ஒளியை பத்தி கேட்கறனால. அப்ப உயிரைத்தான் முதல்ல உருவேற்ற சொல்கிறார்கள். உயிரை உருவேற்றி விட்டு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாட்சரத்தை துதித்து ஓதி வரும் பொழுது அது மெய்யோடு சேரக்கூடிய காலம் தோன்றும். மெய்யோடு கலந்து விடின் உனக்கு பல உண்மைகள் பிறக்கும் அப்படின்லாம் வந்து சொல்வதற்கு காரணம் அதுதான். இது வந்து நாத ஒலிகள் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா ஒலிகளை விட உயர்ந்த ஒலி, இறைவனோடு கலக்கக்கூடிய ஒரு ஒலி தான் வந்து இந்த ம். நாத ஒலி என்றும். இது பிரபஞ்ச தொடர்பை ஏற்படுத்துறது தான். கரெக்ட், வேற ஒண்ணும் கரெக்ட். இல்ல. ஆமா. ஏன்னா நம்ம இந்த பேசும்பொழுது இன்னொரு விஷயம் பேசியிருந்தோம். அண்டம், பிண்டம் ம். இதனுடைய உற்பத்தி ம். அத பத்தி எல்லாம் பேசியிருந்தோம். எனக்கு பெரிய தெரிஞ்சு சப்ஜெக்ட். எனக்கு தெரிஞ்சு நீ நம்ம சித்த மருத்துவம் பேச போற மாரி எனக்கு தெரியல. பரவாயில்ல இத பேசிருவோம். ஆமா, இன்னைக்கு டாபிக் மாறி போச்சு. ஓகே. இல்ல, அதாவது அண்டம், பிண்டம் இது நீங்க தனித்து பேசணுங்க. ஆமா. இது வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஒரு பெரிய ஒரு கோர் கான்செப்ட். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கான்செப்ட். ஆல்ரைட். ஆமா. அண்டம் என்பது இறைவனுடைய பிரம்மாண்டம். இப்போ என்னுடைய அறிவு எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறது, என்னுடைய கற்பனை, ஆ. என்னுடைய திறன் அவைகளை வைத்து நிர்ணயித்துக் கொள்ளலாம். ஆமா. சரியா? உங்களுடைய அறிவு, உங்களுடைய புத்தி எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறது உங்களுடைய கற்பனை, உங்களுடைய அதற்கேற்ற திறனை வைத்து பண்ணிடலாம். அப்போ இறைவனுடைய பிரம்மாண்டம், இறைவனுடைய கற்பனை எப்படி இருக்கும்? ம். இறைவனுடைய திறன் எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத பார்க்கணும்னா இந்த அண்டத்தை பார்க்கணும். ம். இது அண்டத்தில் இருக்கக்கூடிய சிற்றண்டங்களை பார்க்கணும். ம். சிற்றண்டங்களுக்குள்ள இருக்கக்கூடிய புவிகளை பார்க்கணும். ம். புவிகள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வஸ்துக்களை பார்க்க வேண்டும். வஸ்துக்களினுடைய இயக்கத்தை பார்க்க வேண்டும். இயக்கத்திற்குள் ஒளிந்திருக்கக்கூடிய உயிரை பார்க்க வேண்டும். அங்குதான் இறைவன் வீற்றிருக்கிறான். ஆ. ஆமா. ஓ! from a macrocosm to ஆமா, அவ்வளவுதான். அங்கே microcosm. இறைவன் இருக்கான். எங்க அண்ட பேரண்ட, அதாவது அண்ட பரிபூரணங்கள், அண்டங்கள், அவ்வளோ பெரிய பரிபூரணத்துல கூட இறைவன் வீற்றிருக்கான். அப்படியே சுருக்கி கொண்டு வந்து இறைவன் என்ன சொல்றான், அங்க ஒரு உயிர் தெரியுது பாரு சின்னதா, அதுக்குள்ளேயே நான் தான் உட்காந்துருக்கேன் பார்த்து தெரியும். ஆமா. எனக்கு திருமந்திரத்துல அந்த பாட்டு ஞாபகம் வரல. ஆனா மூலவர் பிரான் சொல்றாரு, "நீ அணுவ பிரிச்சு உள்ள போனேன்னா, எவ்வளவு தூரம் வேணாலும் போய்க்கோ. அங்க கீழ போனாலும் அந்த இடத்துல இறை இறை இருக்கும்." தான் இருக்கும். இறை தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு என்னன்னா கேட்டா, இது எல்லாமே ஒரே காஸ்மிக் பார்ட்டிகல் தான். இன்னைக்கு இங்கிலீஷ்ல நம்ம ஸ்டார் டஸ்ட்ன்னு சொன்னாங்க நல்லா காஸ்மிக் இருக்கு. பார்ட்டிகல். நானும் வந்து ஆங்கிலத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, இவர் பேசுறது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி. மேக்ரோகாசம், மைக்ரோகாசம்னா ஈஸியா அவ இருக்கு. கொஞ்சம் சயின்டிஃபிக்கா பேசினாதான் அவங்களுக்கும் இதுவோ அப்படின்னு சொல்லி புலப்பட வேண்டிய ஒரு நிலையில இருக்கு. ம். முழுமையாக தமிழ்ல சொன்னோன்னா என்னமோ சொல்றாரு இவரு அப்படிங்கிற மாதிரி அதான் இருக்கும். உண்மைதான். ஸோ அப்போ இறைவனுடைய வல்லமையை பார்ப்பதற்கு இந்த அண்டங்கள் ஒரு ஆதாரமாக, ஒரு அத்தாட்சியாக இன்றைக்கு காணப்படுகிறது. ம். எங்க ஓடுனாலும் சரி, எவ்வளவு தூரம் நீங்க பாஞ்சு போனாலும் சரி, இறைவனுடைய பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது. அதுக்கு ஒரு பெரிய ஆதாரம் இந்த அண்டங்களும், அண்டங்கள் நிலை பெற்று நிற்குகின்ற இறைவனுடைய கட்டளையின் பேரில் மட்டும்தான் எல்லா அண்டங்களும் தெரிந்து கொண்டிருக்கின்றன. அந்தந்த ஒரு எல்லை கோட்டுக்குள்ள ஒரு செகண்டும் இறைவனுடைய கட்டளையின் பேர்ல தான் நிகழ்ந்து கொண்டிருக்கு. மனிதனை தவிர, மனிதனுடைய மனதை தவிர. ம். ஆமா. இது அப்படிப்பட்ட மனிதர் கூட்டத்தில் இறைவனை தேடுபவர்கள் உள்ளார். உண்மை. இறைவன் அதை விரும்புறார். ரொம்ப பரவாயில்லடா, எவ்வளவோ பேர் வந்து நான் வந்து பார்க்குறேன். அதுலேயும் என்ன நினைக்கிறவன் கொஞ்சம் பேர் இருக்கான். ம். இப்போ அண்டப்பிண்டம், இந்த அண்டப்பிண்டம்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ஒரே கான்செப்ட். நீங்கள் என்னெல்லாம் வெளியே பார்த்தீங்களோ அது எல்லாமே இல்லுக்குள்ள இருக்கும். அப்படியே மூலவர் பிரான் சொன்ன சொன்ன மாதிரி. மாதிரி அவ்வளோதாங்க.
என்டையராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு எனர்ஜி பார்ட்டிக்கல், அவ்வளோதான், ஒரு காஸ்மிக் பார்ட்டிக்கல். ஆமாம், நீங்கள் அதை வேதியியல் விதியாக பார்க்கும் பொழுது நீங்கள் இன்றைக்கி ஒரு காஸ்மோஸில் ஒரு என்டையர் பிரபஞ்சத்தில் என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் வந்து தெரியுது, என்னென்ன எஃபெக்ட்ஸு இது வரைக்கும் கண்டுபிடிச்ச விஞ்ஞானபூர்வமாக, எது ஒரு பால்வெளி மண்டலத்தில் ஒளியினுடைய ஊடுருவல்லிருந்து, அதே போல் இந்த பப்பான்மெண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த சவுண்டோடைய கேரக்டரிஸ்டிக்லேருந்து எல்லாமே உடலில் நடக்குது. ஆமாம். ஸோ அண்டமும் பிண்டமும் ஒன்று தான், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அண்டம் எப்படி செயல்படுகிறதோ அதே போல தான் பிண்டமும் செயல்படுது அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. ஒரு அண்டம் எப்படி பிறக்கும் அப்படிங்கிறது சித்தர்கள் தெளிவாக சொல்கிறார்கள். ஆமாம், அண்டங்கள் எப்படி, ஒரு நட்சத்திரம் எப்படி பிறக்கும், ஒரு நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு டஸ்ட்டு தான், அந்த டஸ்ட்டோட அட்ராக்ஷன் தான். ஆமாம், ஒரு தூசு என்கின்ற ஒன்றுக்கொன்று பெரிதாக 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 இணைக்கப்பட்டு என்னவாகும்னா ஒரு கேசியஸ் காம்பவுண்டாக மாறும். இது அதே போல தான் என்ன ஆகும்னு கேட்டால், சுக்கிலமும் ஸ்ரோனிதமும் கலப்புற்று அக்கினியும் புனலும் சேர்ந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. சுக்கிலமும் ஸ்ரோனிதமும்னா அக்கினியும் புனலும் அங்கே கலப்புற்று வாதம் ஒன்று வந்து கூடினில் அப்படின்னு சொல்கிறாங்க. வாதம் அப்படிங்கிற வழிங்கிற காற்று, இயக்கம், இறைவன், பிராணன், என்ன வேணாலும் வச்சுக்கலாம். வெறும் சுக்கிலமும் ஸ்ரோனிதம் மட்டும் சேர்ந்ததுன்னா அணைஞ்சு போயிருங்கிறாங்க. ஏன்னா நெருப்பும் நீரும் சேர்ந்து என்ன ஆகும், அணைஞ்சு போயிடும். தொடர்ந்து எரிஞ்சிட்டே இருக்கணும் அப்படின்னா அங்க பிராணன் வேண்டும், இறைவன் வேண்டும், வழி வேண்டும். அப்போ அங்க வாதம் என்பது அதனாலதான் மூச்சை சரியா பிடிக்கலன்னா அவன் செத்துறான், அந்த தீ அணைஞ்சிருது. அதுதான் பல வகைகள், நீங்க அதை எங்க வேணா பொருத்தி பார்த்துக்கலாம். அது ஆக மொத்தம் நான் வந்து இங்க பிண்ட உற்பத்தியை சொல்றேன். பண்ட உற்பத்தி சொன்ன மாதிரி பிண்ட உற்பத்தி நான் நடுவில் பேசிட்டேன், 4 பேர் திட்டுவாங்க. யூ கண்டினியூ ப்ளீஸ். அப்போ அந்த பிண்ட உற்பத்தி அதுதான் எது. அப்போ சுக்கிலமும் ஸ்ரோனிதமும் அக்கினியும் நீரும் ஒன்று சேரும் பொழுது அங்கே என்ன ஆகப்பட போகிறது இல்லைன்னு கேட்டால், எந்த உயிரும் பிறக்க போகிறதில்ல. கொஞ்ச நேரம் அப்படியே இருந்தால் வண்டலாக மாறி விடும்னு சொல்கிறாங்க சித்தர்கள். வண்டலாக மாறி சிதைவுற்று வெளிவந்து விடும்னு சொல்கிறாங்க. அதே தாங்க அங்கேயும் ஒரு நட்சத்திரத்தினுடைய பிறப்பிலையும் நெபியூலா கிரியேட் ஆயிடுச்சுன்னா, அந்த நெபியூலாவில் லைட்னிங் ப்ராசஸ் பல 1000 ஆண்டுகள் அங்கே மின்னல்கள் தோன்றி கொண்டே இருக்க வேண்டும். அங்கே ஒரு எனர்ஜி ஆக்ட் ஆகிட்டே இருக்கணும். அப்போ தான் ஈர்க்கப்பட்டு ஒரு திடமான ஒன்றாக மாறுகிறது. ஆனால் ஆயுள் காலத்தை அனுசரித்து அண்டப்பிண்ட உற்பத்தியினுடைய காலம் சீக்கிரமாக முடியணுமா இல்லை நேரம் கொஞ்சம் வெகு காலம் ஆகணுமாங்கிறது தீர்மானிக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், ஒரு நட்சத்திரத்தினுடைய ஆயுள் காலம் எவ்வளோ, அவ்வளவு காலம் ஆகும் அது உருவாகி அது வந்து தன்னைத்தானே சம்ஹாரித்துக் கொள்வதற்கு, சாகரத்துக்கு. அதனால் அவ்வளோ அது உருவாக எவால்விங் ப்ராசஸ் அவ்வளோ வருஷம் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நட்சத்திரம் 1000 வருஷம் இருக்குன்னா, இல்லை ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு 1000 வருஷம் இருக்குன்னா, அது உருவாவதற்கு 1000 வருஷம், அப்புறம் வாழ்வதற்கு 1000 வருஷம். அதுதான் அந்த முக்கொள்கை அப்படின்னு சொல்றோம், தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாம் ஒண்ணுதான். சொன்ன மாதிரி இப்போ நான் யோக வாசிஷ்டம்னு இது பண்ணும்பொழுது, வசிஷ்டரும் ராமரும் பேசுறது தான் அந்த இதில். அதில் வசிஷ்டர் என்ன சொல்லுவார்னா, ஒரு உயிர் பிறக்கும் பொழுதே தான் எப்பொழுது முக்தி அடைய வேண்டுங்கிற முடிவோடு தான் அது பிறக்குதும்பார். அதெல்லாமே நேர்த்தியாக முன் சொல்லப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் என்னன்னு கேட்டால், அண்டப்பிண்ட உற்பத்தி சித்தர்களுடைய விஷயங்கள்ல, ஏன்னா அந்த ஸ்டார் வந்து நான் இவ்வளோ வருஷம் இருக்குன்னா, அப்போ நான் அதுக்கு உண்டான எல்லா வேலையும் இப்போவே செஞ்சிருவேன். ஒரு மனிதன் வந்து 80 வருடம் தான் இருக்கான். ஒரு 60 வருடம் இருக்கக்கூடிய உயிர் 60 வருடத்திற்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு தான் பிண்ட உற்பத்தியில் இருக்கும். மாதாவினுடைய கர்ப்ப பாத்திரத்தில் எவ்வளவு காலம் இருக்க வேண்டும் என்பது, அது வெளியில் அது வந்து இருக்கக்கூடிய காலத்தை அனுசரித்து என்பது சித்தர்கள் சொல்கிறாங்க. இதில் நிறைய மாற்றங்கள் இருக்குது, நிறையா கேள்விகள் அந்த பக்கம் இந்த பக்கம் வரலாம். ஆனால் எவ்வளவு காலம் அது நிலைக்க வேண்டும் என்பதை அவை உதிக்கும் பொழுது தீர்மானிக்கப்பட வேண்டும் என்று சித்தர்கள் சொல்லி உள்ளார்கள். அதே தான் இந்த பிண்ட உற்பத்தின்னு சொல்கிறது. சுக்கிலமும் ஸ்ரோனிதமும் உருப்பெற்று வாயு என்ற வழி வந்து சேர்ந்த பொழுது உயிரானது திளைக்கும். அப்போ அந்த திளைத்த உயிரானது வளருங்கிறாங்க. அது தத்துவங்களாக வளருது. அவ்வளோதான். ஒரு சிசுவினுடைய வளர்ச்சி, மாதாவினுடைய கர்ப்ப பாத்திரத்தில் ஒரு சிசுவினுடைய வளர்ச்சி அப்படி தான் வருது. அதில் நிறையா கொள்கைகள் வருது. என்னன்னு கேட்டால், ஊனாகவும் குருடாகவும் செவிடாகவும் மலடாகவும் எது இப்படி எல்லாம் வந்து பிறக்கக்கூடிய உயிருக்கு என்ன காரணம் என்பதும் சித்தர்கள் அங்கே சொல்லியுள்ளார்கள். ஆமாம், அதே போல தான் ஒரு குறையுள்ள அண்டத்திலேயும் ஏதோ ஒரு வஸ்து பிறக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறாங்க. அண்டமே குறையுள்ளதா இல்லை, அண்டத்தில் சில ஏதாவது ஒரு விஷயங்கள் குறையுள்ளதாக இருக்கலாம். ஆமாம், இருக்கும், கண்டிப்பாக இருக்குங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக முற்று பெறாத அண்டங்கள் இன்றைக்கும் எவ்வளவு இருக்கு, கைவிடப்பட்ட அண்டங்கள். அது எதனால் கைவிடப்பட்டதுன்னே தெரியாது. அந்த மாதிரி அண்டங்கள், அதாவது அந்த மாதிரி பிளானட்ஸ் இருக்குது. அண்டங்கள்ங்கிறத விட பிளானட்ஸ் இருக்குது.
நிறைய அபேண்டன் பிளானட், அது நேச்சுரலி அபேண்டன் தான். அது ம். ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு கெமிக்கல் ஃபார்மேஷன் உருவாயிருக்கும். சம் மெட்டல்ஸ் ஏதாவது உருவாயிருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு எரிசக்தி அங்கே உருவாயிருக்கலாம். அந்த எரிசக்தி கொஞ்ச நாள் என்ன இருக்கலாம்னா அங்கே வந்து தீர்ந்து போயிருக்கலாம். ஓகே. ஆமாம், எல்லாமே ஃபியூஷன் நியூக்ளியர் ரியாக்ஷன் தாங்க எல்லாமே. அண்டங்களில் உருப்பெறுவது எல்லாமே நியூக்ளியர். இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு, லைட்டு தான் வந்து அங்கே உயிரை வளர்த்துதுங்க. அண்டத்துக்குள்ள அண்டம் சிற்றண்டம்னு இருக்கு பாருங்களேன், அவைகளில் எங்கிருந்தோ வரக்கூடிய ஒளி தான் வந்து அதை வளர்த்துது அந்த பிளான். அப்போ அதே தான் வந்து சித்தர்களும் இங்கே சொல்கிறார்கள், வழி என்பது தான் வளர்த்துகிறது உயிரை அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓமைப்படுத்தி பார்க்கலாம். அண்டபிண்ட உற்பத்தி அப்படிங்கிறது இதுதான். அது வந்து ஒரு உயிருக்கு, மனிதன் என்கின்ற உயிருக்கும் பொருந்தும், பிற எல்லா உயிர்களுக்கும் பொருந்தும். அது ஆடு ஆனாலும், மாடானாலும், யானை ஆனாலும், சிங்கம் ஆனாலும், எதுவானாலும் சரி. ஈவன் தோ பிளான்ஸுக்கும் அப்படிதான். ஒரு சின்ன அணு முதல் கொண்டு, ஏன்னா இன்னைக்கு பயாலஜியில் வந்து முதல்ல இவ்வளோ நாள் வந்து ஒரு அணுவும் இன்னொரு அணுவும் பேசிக்கிறது வந்து அந்த மைட்ரோகாண்ட்ரி அந்த எனர்ஜியை வச்சு தான் பேசிகிட்டு இருக்குன்னு சொன்னது. இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறான்னா குவாண்டம் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துறையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மைட்டோகாண்ட்ரி எனர்ஜி வச்சு பேசலை, அது லைட் வச்சு தான் பேசிக்குதுன்னு சொல்கிறான். ஆமாம், லைட் வச்சு. இவ்வளோ நாள் தெரியல. இப்போ ஒன்று உங்களுக்கு யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா, யூனிசெல்லுலார் ஆர்கானிசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே பிளந்து கொள்கின்ற உயிர்களும் உண்டு, பிற உயிரோடு சேருகின்ற உயிர்களும் உண்டு. ஆல்கையிலே பார்த்தீங்கன்னாலே தெரியும். யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் ஆல்கை லிமிட்லேயே பார்த்தாலே தெரியும். தன்னைத்தானே அப்படியே பிரிச்சுக்கும், அப்படியே டிவிஷன் ஆகி போய்க்கும். ஆமாம் பிரிச்சுக்கும், சரிங்களா. அது வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகி அப்படியே பிரிச்சுக்கும், சரிங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிற உயிரோடு சேரும். சேருவதற்கு ஃபஸ்ட்டு அங்கே இன்ட்யூஷன் நடப்பதே லைட்டு தான். கரெக்ட். நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு 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 சுரோனிதத்தோடு சுக்கிலம் சேர்ந்து அந்த இடத்துல உயிர் கூடும் பொழுது அதை ஒருத்தன் அதை வீடியோ எடுத்திருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வர்றது ஃபர்ஸ்ட் அந்த உயிர் தோன்றுதுன்னா அந்த இடத்துல ஒளி தான் முதல்ல. வழி என்பது உயிர், உயிர் என்பது ஒளி அப்படின்னு சொல்லலாம், இறை அப்படின்னு சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம். ஸோ இதெல்லாமே முன் சொல்லப்பட்ட கருத்து தான். இன்னைக்கு நான் உட்காந்து இங்கே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா நம்மளா கண்டுபிடிச்சி கற்பனை செஞ்சு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. எது மனிதனுடைய மூளை அவ்வளோ தூரம் கற்பனையும் பண்ணாது. எல்லாம் சித்தர்களுக்கு இறைவன் அளித்த மகத்துவம், அவர்கள் பெற்ற ஞானம், அவைகளைத்தான் இங்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே தவிர இங்கு புதிதாக எதையும் நம்ம வந்து நோட்டில் வந்து எழுதி கொண்டு வந்து பேசுகிற அளவுக்கு நமக்கு பத்தாது, தரசு யாருக்கும் பத்தாது இது உட்காந்து எழுதுகிறோம். அப்போது இந்த அண்டபிண்டத்தினுடைய ஒரு இயக்கம்னு ஒன்று இருக்குது. இப்போ தோன்றுதல் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டு அதான் சொன்ன பாருங்க. அண்டபிண்டம்ங்கிறது நம்ம சாதாரணமாக ஒரு பேச முடியாது, அது பெரும் அளவில் அது நிறைய விஷயங்களை பார்க்கணும். இதுதான் இங்கே தான் வழிபாடுங்கிற ஒரு விஷயம் நடக்குது. அண்டபிண்டம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உயிர் புற்ற பிறகு சரியா வளர்ந்து ஒரு வெளியே மாதாவினுடைய கர்ப்பபாத்திரத்திலிருந்து வெளிவந்த சிசு, அதற்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் ஒரு எனர்ஜி வேணும், ஒரு சக்தி அப்படிங்கிறது வேணும், சரிங்களா. அதே போல தான் ஒரு புதுசாக ஃபார்ம் ஆன ஒரு ஸ்டாரும் இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு அண்ட வஸ்துக்களோ அதுக்கு எனர்ஜி வேணும், தன்னைத்தானே பெருப்பித்துக் கொள்வதற்கு எனர்ஜி வேணும். இது எப்படி நடக்குது, இந்த ஒரு ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கு தான் வந்து உயிர் ஆற்றலினுடைய பெருக்க வினை என்பது நடக்கிறது. தாதுக்கள் வளர்த்தப்பட வேண்டும், தோஷங்கள் வளர்த்தப்பட வேண்டும். 3 தோஷங்கள் உடலில் உள்ளன, அவைகள் வளர்த்தப்பட வேண்டும். உடலினுடைய உறுப்புகள் வளர்த்தப்பட வேண்டும், உடலினுடைய எல்லாமும் வளர்த்தப்பட வேண்டும், சரிங்களா. ஸோ அப்போ இது வந்து எப்படி வளர்த்தணும்னு கேட்டால் எனர்ஜி வேணும். இந்த எனர்ஜி தான் நீங்கள் ஃபுட்டுன்னு சொல்கிறீங்க. இது அந்த ஃபுட் எப்படி உருவாச்சு, அது ஒரு எனர்ஜியில் உருவாச்சு. அது வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்க, அந்த கன்சியூம் பண்ணப்பட்ட உணவிலிருந்து ஒரு எனர்ஜி கிடைக்குது, ஒரு செகண்ட் எனர்ஜி. ஆமாம், அந்த எனர்ஜி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த உயிர் வளருது. அதே போல தான் அண்டத்திலேயும் நடக்குது. பிற வஸ்துக்கள் வந்து இப்போ மாடர்ன் சயின்ஸ் படியே சொல்கிறாங்களே, எங்கிருந்தோ வந்த எரிகற்கள் தான் இங்கே இவ்வளவு நீர்கள் உருவாவதற்கு காரணம் அப்படின்னா பிற வஸ்துக்கள் தான் வந்து என்ன கிடைச்சிது, என்னத்தை கொடுத்துன்னு கேட்டால் இன்னொரு உயிரை வளர்த்துது. புரியுதா உங்களுக்கு. நானே பிறந்துட்டேன், நானே வளர்ந்துட்டேன் அப்படி எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆமாம், ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கிளில் படித்தேன். இந்த இடத்துல வந்து இன்னைக்கு நோய் கிருமிகள்னு சொல்லக்கூடியதே வந்து வேற ஒரு எரிகள் வந்து இங்கே விழுகக்கூடிய சொல்கிறேன். இங்கே பார்க்கக்கூடிய ஆர்கானிசம், இங்கே பார்க்கக்கூடிய எல்லா வாட்டர் கூட வாட்டர் மாலிக்யூல் கூட, ஆமாம்மா, ஏதோ ஒரு இது வர அதில் இருந்த அந்த பனித்துளிகள் தான் இங்கே நீர், அப்படி ஒரு கூற்று உண்டு. ஆமாம், வாட்டர் கிறிஸ்டல்ஸை வந்து தூக்கிட்டு வந்துச்சு, அதுதான் காரணம்னு இதை மறுக்க முடியாது, யாரும் மறுக்க முடியாது. ஸோ இதே மாதிரி தான்
பிற வஸ்துக்களினுடைய உதவி கொண்டோ இல்லைன்னா பிற வஸ்துக்களினுடைய பூர்த்தி அடைதல் கொண்டோ தான் இந்த உலகத்தில் ஒரு உயிர் திளைக்கும். இது ஒரு மாதா, ஒரு தாய் வந்து முதல்ல ஈன்ற தன்னுடைய சிசுவிற்கு தன்னுடைய உதிரத்தை தான் அவள் என்னவாக கொடுக்கிறாள்னா உணவாக கொடுக்கிறாள். ஒரு மாடு அதாவது கன்றிட்ட ஒரு மாடு அது வந்து தன்னுடைய பிள்ளைக்கு தன்னுடைய சிசுவிற்கு தன்னுடைய உதிரத்திலிருந்து கிடைப்பதை தான் கொடுக்கும். அப்போது இந்த உயிர் இந்த உலகத்தில் நிலைக்கணும் இல்லைன்னா பரிணாமம் அடையணும் அப்படின்னா இங்கே சக்தி என்று ஒன்று தேவைப்படுகிறது. இந்த சக்தி என்பது எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னு கேட்டால் பிற வஸ்துக்கள் இருந்தால் கிடைக்கும். நீங்கள் தனியாக செல்ஃப் ஜெனரேட் பண்ண முடியாது. எப்போ அப்படின்னு கேட்டால் இங்கு தான் மனிதனுக்கு மட்டும் விளக்குன்னு நம்ம இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். பிற வஸ்துக்களில் இருக்கலாமா இருக்கும். எப்போ நீங்கள் உங்களை அறிந்து கொண்ட பிறகு, எப்போ நீங்கள் இறைவன் என்பவன் யார் என்பதை உணர்ந்து கொண்ட பிறகு, எப்போ நீங்கள் இந்த உலகம் எல்லாம் மாயை, இந்த உலகத்தில் வெற்றிடம் தான் இருக்குது, எல்லா சூன்யமயமாக்கப்பட்ட ஒன்று தான் உணர்ந்த பிறகு அந்த சக்தியை நீங்கள் உங்களுக்குள்ளே அக்வயர் பண்ணிக்க முடியும். ஓகே. அதனால தான் சித்தபெருமக்கள் அந்த படைக்கும் தொழிலும் அவர்களால் செய்ய முடியும்னு சொல்கிறது. அது எப்படி அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஆழமாக உள்ளே போகக்கூடாது, உள்ளே போக மாட்டேன். ஆமாம். என்ன காரணம்னு கேட்டால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது. எப்படி அந்த உயிர் தன்னைத்தானே நிலைநாட்டி கொள்கிறது, அதற்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் என்ன சொல்லலாம். மார்க்கங்களை கண்டெத்தும் அந்த உயிர். எப்படி மார்க்கங்களை கண்டெடுத்தது? யோக மார்க்கத்தை கண்டெடுத்தது. ஓகே. இறைவனடி சேர்வதற்கு ஆலய மார்க்கத்தை கண்டெடுத்தது. ஏதோ ஒரு மார்க்கத்தை கண்டெடுத்தது. அதன் முகாந்திரம் என்ன ஆகுதுன்னு கேட்டால் அந்த உயிர் அந்த பாதையிலேயே சஞ்சரிக்குது. அந்த பாதையிலேயே போய் கொண்டிருக்கிறது. இறுதியாக என்ன ஆகுன்னு கேட்டால் தன்னுள் இருக்கக்கூடிய ஆற்றலை தானே உண்டுகிறது. ஆமாம், இது அதான் சொன்னேன். நான் ரொம்ப விவரமாக இதுக்குள்ளே எல்லாம் போனோன்னா கேட்பாங்க, நம்ம மக்கள் கேட்பாங்க. புரியுதோ புரியல, ஆனால் கேட்டுருவாங்க. தன்னுள் இருக்கக்கூடிய உயிரை தானே உண்ணுகின்றது அந்த நிலை. சரியா? அதற்கும் பிராணன் என்பது ஒத்துழைக்குது. அந்த பிராணனும் ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு அப்படியே சேச்சுரேட் ஆகி அதுதான் அந்த சமாதி சொல்லலாம். நீங்கள் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். அப்போ அந்த உயிர் நின்று திளைப்புற்று. இதே தான் அண்டத்திலேயும். ஸோ இது ஒரே ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு மட்டும்தான் அண்ட பிண்ட தொடர்பு அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். கடைசியில் என்ன ஆயிரும்னு கேட்டால் அந்த ஃபுல்லாக அதை யூட்டிலைஸ் பண்ணிடுங்க. எனக்குள்ளே எவ்வளோ எனர்ஜி இருக்கோ அதை ஃபுல்லாக அந்த உயிரே யூட்டிலைஸ் பண்ணும். யூட்டிலைஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னு கேட்டால் அங்கே ஒன்றுமே இருக்காது. சரிங்களா? அதுக்கப்புறம் அது வந்து இறைவனோடு சேர்ந்து விடும். அதுதான் வந்து அந்த இறைவனோட இறைவனோட கலத்து. அதுக்கு முன்னாடியே கலப்பதற்கும் சில உயிர்களுக்கு அதிகாரம் உண்டுன்னுலாம் சொல்கிறாங்க. ஸோ இது பியாண்ட் த டாபிக். நம்ம எங்கெல்லாமோ போயிட்டோம். தப்பில்ல. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயம், ஒரு சிலது இல்லை, அது அத்தனையுமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். ஸோ அதனால தான் அண்டப்பிண்ட உற்பத்தியில் இது ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் சொன்னேன். இதற்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய வழிபாடு, ஆலய வழிபாடு, அதுலேயும் சக்தி வழிபாடுன்னு சொல்லக்கூடியது, பெண் தெய்வ வழிபாடுன்னு சொல்லக்கூடியது, அவைகளுக்கெல்லாம் தொடர்பு எப்படி இருக்குங்கிறதெல்லாம் இதிலிருந்து தான் வருது. ஏன் சித்தர்கள் வந்து வாலை தேவியை வந்து வழிபட்டார்கள்? அவர்கள் ஏன் வந்து ஒரு பருவமடையாத பெண்ணாக வந்து அவர்கள் ரூபித்து காண்பித்தார்கள்? ஏன் வந்து அவங்க வந்து சக்திக்கு வந்து முன்னுரிமை கொடுத்தார்கள்? பால்கள் எல்லாம் சக்தியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது என்பதை கொங்கணவர் எப்படி சொன்னார்? இப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்டப்பிண்ட உற்பத்தியில் தான் வருது. இப்போ பாருங்களேன் எப்படி சொன்னாங்க. கொஞ்சம் நாளாகட்டும். வேற ஒரு தனித்தலைப்பில் பேசிக்கலாம். ஆமாம், நிறைய எல்லா கேள்விக்கும் விடை வந்து இந்த அண்டப்பிண்ட உற்பத்தியில் மேக்ஸிமம் கிடைச்சிரும். ஆனால் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம தேடி சொன்னதாங்க நம்ம சொல்கிறோம், சொல்லாதன்னு சொல்கிறது. ஒவ்வொருத்தவங்களும் வந்து சொன்னதான் சொல்கிறோம். ஏன் சக்தி அரூபமயமாக உள்ளது, ஏன் வந்து சீவன் ரூபமயமாக உள்ளது, அதாவது சிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய சீவன், சிவம் என்பது சீவன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சீவன்னா பிராணன் அர்த்தம். பிராணன் வந்து ரூபமயமாக்கப்பட்டது தான். ஏன்னா எல்லா உயிர்களுக்குள்ளேயும் அது இருக்குது. ஆனால் சக்தி என்பது உள்ளுக்குள்ளே இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். அது அரூபம், அதில் ஒன்றுமே அது நிறைய கான்ட்ரவர்சி இருக்குங்க. ஆமாம். ஸோ அப்போ ஏன் வந்து அப்போ பால்கள் எல்லாம் உணரச் செய்வது சக்தி தான். அப்போ அந்த சக்தின்னு வரும்பொழுது அங்கே வந்து சுதர்சன சக்கரத்தை பேசணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மேரு எந்திரங்கள், இப்போ திருமூலர் நாயனார் படித்து அது வந்து ஏன் ஒரு இன்ஃபினிட்டி லூப்பை காமிச்சது, ஏன் வந்து அது சக்தியினுடைய ஒரு பெருக்க வினையவே அது கொண்டு வருதுங்கிறதெல்லாம் அதில் தான் அடங்கியிருக்கு. பால்களினுடைய திறப்பு அதுதான். ஆமாம், அது உங்களுக்கு மூலவட்டம்னு சொல்லி அது பேரே மூலவட்டம்னு பேர் இருக்கு. மேருமலை. ஆமாம், இல்லை மேரு. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது போதும். ஆமாம். ஸோ அதுக்கு வந்து மூலவட்டம்னு பேர் இருக்குது. அது உங்கள் உடல்லேயே இருக்குது. மூலவட்டம் என்பது நம்ம வர்ம வகுப்பில் மூலவட்டம் என்பதை காண்பித்து நம்ம சொல்லுவோம், ஒரு பாடத்தில் வரும். ஆமாம், காலாந்தகன் நேர்கோட்டில் நிற்பான் மூலவட்டத்திற்கு இடையில் அப்படின்லாம் ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் வரும்.
இவைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதனுடைய தொடர்பு கொண்டு. சித்த பெருமக்கள் வந்து இந்த மாரி ஊழ்வினை பத்தி, அதாவது நம்ம கன்மம்னு சொல்றோம். முன் செய்தது இப்போ வருது. அது வந்து இந்த ஊழ்வினை பத்தி எல்லாம் சித்த பெருமக்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா, ஏன் இந்த கேள்விக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொன்னாலே, இன்னைக்கு அது என்னமோ தெரியல. மக்கள் மத்தியில இப்படி ஒரு விஷயம் பரப்பப்பட்டிருக்கு. சித்த பெருமக்கள் அனைத்தையும் புறந்தள்ளியவர்கள் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு அது என்னமோ மக்கள் மத்தியில பரவி போச்சு. இன்னைக்கு அது அப்படியே அனைத்தையும் புறம் தள்ளியவர்கள்னா எதை எதுவுமே இல்ல. ஆலய வழிபாடு வேண்டாம். நீ சாமி கும்பிட வேண்டாம். சாமிக்கு உருவம் இல்ல. உனக்கு வந்து விதி மதியால் வெல்லலாம். இந்த மாரி மயமான பேச்சுகள் வந்து மக்கள் மத்தியில இருக்கு. அந்த வகையில பார்க்கும் பொழுது ஏன்னா, இப்ப இவ்ளோ பெருசு பேசும்பொழுது, இதையெல்லாம் கடந்தவர்கள் அதை இத்துணூண்டு தான் பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்பொழுது, இத்தனையும் சொன்னவங்க இத ஒண்ண வந்து புறந்தள்ளி இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாங்கிறது என்னோட இது. இன்னொரு இதுக்கு இது வைக்கலான்னா, ஆலயங்கள் உண்டு பண்ணுவதற்கே உதவி செய்தவர்கள் சித்தபெருமக்கள் தான் அப்படிங்கிற ஒரு கூற்றும் வந்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவது உண்டு. அப்போ இந்த மனிதனுக்கு வந்து வாழ்வினுடைய அந்த தொடர்ச்சிங்கிறது ஒண்ணு இருக்கு. அந்த கோட்பாடுகளையும் பெரியவர்கள் பேசிக்கிட்டு தானே போயிருந்திருப்பாங்க. அத நமக்கு எடுத்து குடுத்துருப்பாங்க இல்லையா? கண்டிப்பா. இருக்குங்க. அதுல நெறைய கான்ட்ரோவர்சி இருக்கு. ம். ஆமாமா. இப்ப என்னன்னா, இப்பவே எனக்கு 2 திட்டு விழுந்திருக்கும். இவன் வருவான் வந்து ஏதோ ஒண்ணு அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படிம்பான். அப்புறம் எதுக்குடா வர்றேன்னு கேள்வியும் வரும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா விஷயங்கள், நெறைய கான்ட்ரோவர்சில இருக்கிற விஷயங்கள நம்ம பேச முடியாது. ஸோ பேசணும் அப்படின்னா, ஒரு சாராருக்கு அதை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு, "பரவால்ல நான் சொல்றது தான் உண்மையாயிருச்சு பார்த்தீங்களா?" அப்படிங்கிற மாரி ஒரு வீரியம் கூடியும், இல்லன்னா இவன் ஏதோ சொல்றாப்படி அப்படிங்கிற மாரியும் தோன்றும். இதன் மூலமாக மறுபடியும் ஒரு குழப்ப நிலையிலேயே தான் மக்களை வைத்திருக்க முடியும். இத ஒண்ணே ஒண்ணு தாங்க. இப்போ நம்ம இவ்வளவு நேரம் பேசினது எல்லாமே சித்தர்கள் நமக்காக சொல்லிக் குடுத்த ஒன்று தான். ஆனா, இது எல்லாமே ஒரு பல இடங்கள்ல பல அ மார்க்கமாக கிடைக்குது. ஆமா. புத்தக வடிவிலே மட்டுமே எல்லாமே கிடைப்பதில்லை. எதுங்க? ஸோ, இதையெல்லாம் ஒன்று திரட்டி ஒவ்வொரு ஆள்ட்டருந்து இன்ஃபர்மேஷனா வாங்கி, அந்த இன்ஃபர்மேஷன் உண்மையான்னு பார்த்து, அத நம்ம வந்து நீங்க சொன்னா போல, ஏதோ ஒரு வகையில அத வந்து நம்ம அனுபவித்து பார்த்து தான் இது உண்மதான் இருக்கும். அப்படிங்கிற மாரி ஒரு சான்றோடு நம்ம வெளி சொல்ல வேண்டிய நிலை இருக்கு. அதுல ஒரு மேஜர் ஃபேக்ட் தான் நீங்க இப்ப கேட்கிறது. எதையெல்லாம் சித்தர்கள் ஏற்புடையது என்று சொன்னார்கள், எதையெல்லாம் சித்தர்கள் புறக்கணித்தார்கள் என்பது ஒரு பெரிய ஒரு கான்ட்ரோவர்சியான விஷயம். ஒரு சில இடங்கள்ல சித்தர்கள் அரூப வழிபாட தான் பின்பற்ற சொல்லியிருக்காங்க. ஆலயங்கள் போய் பயனில்ல. இப்போ சிவவாக்கியரே அதானே சொல்லுவாரு. ஆமா. "நீ போய் அங்க போய் ஒண்ணும் செய்ய." கோவிலாவது எதடா, ஆமா. குளங்களாவது எதடான்னு ஒரு ஒரு பயங்கரமா பேசிருவாரு. புதன்மைநாதரும் அதத்தான் திட்டியிருப்பாரு. ம். எல்லாமே அதத்தான் பேசியிருப்பாங்க. "இதெல்லாம் எதுக்குடா போறீங்க? எதுங்க அங்க போய் ஒண்ணுமே ஆகாதுடா" அப்படின்ட்டு. அப்படி சொன்னவரு தான் கருவூரார் தான் போய் பார்த்தோம்னா, இது தஞ்சை பெரிய பெரிய கோயிலுக்கு. ப இதுக்கு வந்து ஆலய விக்கிரகத்திற்கு இது பண்ணி குடுத்திருப்பாரு அப்படின்லாம் இருக்கும். ஸோ இது வந்து அந்தந்த தேவைகளை அனுசரித்து தான் எல்லாமே. கரெக்ட். சரிங்களா? ஆமா. எதையும் அவர்கள் புறக்கணிக்கவில்லை. எதையும் ஏற்கவில்லை. ஆனால் ஒன்று பக்தி அதாவது இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ கொஞ்ச நாள்ல அந்த வார்த்தை நெறைய வந்துருச்சு. மேலான ஞானம், கீழான பக்தி அப்படின்லாம். அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாமே மார்க்கம் தான். ஆமா. இல்ல ஞானத்த பத்தி பேசுறவங்க, ஞான மார்க்கத்த கொண்டாடினவங்க, இல்லன்னா ஞானமாகவே இருக்கிறவங்க, சித்தர்கள் வந்து வழிகாட்டி சென்றவர்கள் தான் இறைவனடி சேர முடியும். வெறும் கோயில், குளத்துக்கு போய் கும்பிட்டுட்டு இருக்கறனால. நெறைய அந்த மாரி வார்த்தைகள் ஆமா. வருது. நீங்க அத பண்றனால, இத பண்றனால எல்லாம் வந்து பயனில்ல. ஆமா. பண்ண முடியாதுலாம். அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு உயிரானது நீங்க சொன்ன வார்த்தை, அதே வார்த்தை தான். ஒரு உயிரானது எப்பொழுது இறைவனடி சேர வேண்டும், எப்பொழுது இறைவனுடைய பதிதாள் அடைய வேண்டும் என்பது இறைவன் வகுத்த ஒன்று. அதுவும் எப்படி வரணுங்கிறது. எல்லாமே, எல்லாருக்கும் யோகமா இருக்கும் எல்லாமே. அவசியம் கிடையாது. கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் பக்தியும் ஆமா. அவசியம் கிடையாது. சரி, அப்ப நான் கேட்டா, அப்போ வந்து இவங்க நால்வர் நின்றுருக்கிறாங்களே, ஆமா. அதுதான் சொல்றேன். அவங்க வந்து எங்க போயி எந்த ஒண்ணும் ஒண்ணும் கிடையாது. கிடையாது. ஆமா, பக்தியின் மூலமா தான் ஆமா. அவர்கள் அப்ப இறைவன வந்து உங்களுக்கு வந்து சிவஞான போதம் எழுதினவரும், ம். திருவிசைப்பா எழுதினவரும், திருப்புகழ் பாடினவரும், அதேபோல வந்து பிற இறைவனை புகழ்ந்து பாடின எல்லா ஞான மார்க்கங்கள் அதாவது சாரி பக்தி மார்க்கத்தை உடையவர்கள் எல்லாமே வந்து இறைவனடி சேராம இருந்தவங்களா? ம். அவர்கள் இறைவனடி சேர்ந்தவர்கள் தான். கரெக்ட். எது? அப்ப அவர்கள் பக்தியை இறைவனை வெறும் புகழ்ந்து மட்டும் பாடின காரணத்தினால அவங்க இறைவனடி சேரலன்னு சொல்ல முடியுமா? முடியாது. கிடையாது. ம். மேலான ஞான மார்க்கத்தை கொண்டு மட்டும் ஆடினோம். யோக மார்க்கத்துக்கு போனோம். அஷ்டாங்கத்தை பார்த்தோம். நாங்க வந்து என்ன சொல்றது? க கஜகேசரி என்கின்ற பெரிய விஷயங்களை எல்லாம் நாங்க வந்து யோக மார்க்கத்தில நிலைநாட்டினோம். இது அது ஒரு பெரிய அதேபோல வந்து பல வகை யோகங்கள நாங்க செய்தோம். கேசரி யோகம் அதான் இந்த மாரி பல யோகங்கள நாங்க செஞ்சோம். ஞானங்களை பெற்றோம். பிரம்மம் என்பது எது என்பதை நாங்கள் உணர்ந்தோம். அப்படின்னு சொல்றவங்க மட்டும் இறைவனடி சேர்ந்துருவாங்களா? ம். கிடையாது. எந்த உயிர் நீங்க சொன்ன மாரி எந்த உயிர் எப்பொழுது எந்த ரூபத்தில இறைவனடி சேரணும் அப்படிங்கிறது இறைவன் வகுத்த நியதி. ம். ஆமா. இவ்வளவும் கற்றுணர்ந்தவர்கள் எத்தனையோ பேர் உள்ளார்கள். இதை ம். விட கற்றுணர்ந்தவர்களும் எவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்க இறைவனடி சேராமயும் போயிருக்காங்க. ம்.
அது அதற்கு நிறைய சான்றுகள் எல்லாம் இருக்கு. அதனால சித்தர்கள் எதை புறக்கணித்தார்கள், எதை அவர்கள் ஆமோதித்தார்கள், எது ஓகே அப்படின்னு வந்து இது பண்ணாங்களோ, அது வந்து அந்தந்த கால சூழ்நிலைகளுக்கு ஏற்றார். அவங்க வந்து கோவில் வேண்டான்னு சொல்றாங்கன்னா, அந்த இடத்துல நின்னு பார்க்கும் பொழுது, அதை மட்டுமே பின்பற்றணுங்கிறவர்களுக்கு அது சரி. இல்ல இப்போ அத கொண்டு அப்படி போய் சொல்லப்போனா இன்னொருத்தங்கிட்ட திணிக்கக்கூடாது. ஆமா. இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்படி சொல்ல போனோம்னா, கன்னிமார் வழிபாடு தான் அதிகமா சித்தர்கள்ட்ட இருந்திருக்கு. ம். அப்போ நீங்க வந்து அதுக்காக சிவாலயத்திற்கே நாளைலருந்து போகாம நிப்பாட்டிருவோமா? ம். கேட்கிறேன் நானு. அதான். பெண் தெய்வ வழிபாடு தான். ஏன்னா, அது சக்தியினுடைய ரூபம். ஆமா. வாழையத்தான் அவங்க பூசிக்கிறாங்க. வாழைன்னு மட்டும் இல்ல. வாழையினுடைய ஆதிபராசக்தின்னு ம். சொல்லக்கூடியதிலிருந்து, அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்து வரக்கூடிய உமையவள், உமையவளுக்கு அடுத்தது வந்து இணையவள். அப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சூட்சும பேரெல்லாம் வச்சு எல்லாம் கொண்டு வந்து, அவர்கள் வந்து பெண் தெய்வ வழிபாடு அதிகமா சொன்னாங்க. அது பெண்ணாக ரூபிக்கப்பட்ட ஒன்று. ம். சரிங்களா? ம். அப்படி இருக்கும் பொழுது, இவைகளை எல்லாம் நம்ம வந்து நம்ம புறந்தள்ள முடியாது. ஆமா புறந்தள்ள முடியாது. அப்ப சிவாலயங்களுக்கு போக வேண்டாம். யாரும் போய் நாளையிலேருந்து அத பார்க்காதீங்க, இத பார்க்காதீங்கன்னு சொல்ல முடியுமா? ஆனா ம். நம்ம இவ்வளவு நேரம் சிவாலயங்கள் பத்தியும் இதுதான் பேசுறோம். வைணவ ஆலயங்கள்ல எவ்வளவோ முக்தி அடைந்த ஆழ்வார்கள் எத்தனை இருக்கிறாங்க. பேர் இருக்காங்களே! இருக்கிறாங்க. அப்ப அவங்களெல்லாம் என்ன சொல்லுவீங்க? ரொம்ப தெய்வீகமாக, ரொம்ப இறைவனுடைய எல்லாவற்றையும் வந்து உணர்ந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அப்ப எந்த சமயம் என்பது இங்க இல்ல. ம். இது இன்னைக்கு குரான்ல சொல்லப்பட்டிருக்கு 1,00,000 சில்லான்ற நபிமார்கள், இறை தூதர்கள் வந்து உள்ளார்கள் என்று. அவர்கள் எல்லாம் அந்தந்த குலங்களுக்கும், அந்தந்த இதுக்கும் பல வகையான ஞானங்களை உபதேசித்து, அதர்கள இன்னைக்கு எவ்வளவோ சூஃபிகள பார்க்குறோம், ஞானிகள பார்க்குறோம், நாதாக்கள பார்க்குறோம், எவ்வளோ பேர் பார்க்குறோம். அவர்கள் எல்லாம் இறைவனடி மஸ்தான் சாஹிப் உங்களுக்கு இப்போ ஆமா. இதா சொல்லணும்னாலே, ம். மஸ்தான் சாஹிப் இருக்கு. அவரெல்லாம் அப்போ இவர்கள் எல்லாம் இறைவனடி சேராதவர்களா? அது நம்ம நிர்ணயம் பண்ண ஒரு உயிர் இன்னொரு உயிர பார்த்து அப்படிலாம் பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாதுங்க. பண்ணவும் முடியாது. ம். அதுக்கு நம்மளுக்கு அருகதை இல்ல. ம். ஸோ, அதனால அது வந்து உங்களுக்கு இதத்தான் செஞ்சாங்க, இதத்தான் செய்யல. அப்ப அத நாங்க செய்றவங்க தான் நல்லவங்க. நீங்கலாம் வந்து இல்ல அப்டின்லாம் ஒரு நாளும் சொல்ல முடியாது. ம். சரிதான். வாவ்! இத நான் இன்னைக்கு டோட்டலா இத நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் என்னென்னமோ நெறைய குறிச்செல்லாம் வச்சிருந்தேன். பட் எவ்ரிதிங் இஸ் ஃபார் சம் அதர் டே. ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. இது தோண்ட தோண்ட ஒண்ணொண்ணா அத தாண்டி இல்ல நீங்க இப்ப சித்த வந்துகிட்டே இருக்கு. மருத்துவத்த விட்டுட்டு நீங்க இங்க எல்லாமே ஆமா. நான் பேசிட்டீங்க. இத எதிர்பார்க்கல. உண்மையாலுமே நான் இத எதிர்பார்க்கல. இத நான் பிளான் பண்ணல. நான் ஆக்சுவலா பிளான் பண்ணது என்னன்னா, ஆ கற்ப மருந்துகள்ல அப்படியே நான் சித்த மருத்துவத்துக்குள்ள வரணுங்கிறது தான் என்னுடைய ஐடியா. பட் இது இவ்ளோ இங்க போகுங்கிறது இன்னைக்கு இது எதுவுமே முடிவு பண்ணாத ஒரு விஷயம். நீங்க விளக்க அதிலிருந்து எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. நான் அத கேட்கிறேன் 1½ மணி நேரம் காணாம போச்சு. அதனால தான் சித்தர்கள் என்றைக்குமே ஆதியிலிருந்து துவங்கு அப்டின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க இலகுவாக கேட்டிருக்கலாம். பரவால்ல. இன்னைக்கு இது பேசணுங்கிற ஒரு நியதிக்கு உட்பட்டு இருப்போம்னு நம்ம ஒரு சமாதானப்படுத்திக்குவோம். அ பரவால்ல. ஏன்னா இன்னைக்கு நெறைய செய்திகள். ஏன்னா நான் பாத் நான் பெர்சனலா வந்து ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழல்ல என்னால ஒரு ஆன்மீகம் பேச முடியுது அப்படின்னா, வெறுமனே ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து நம்ம மக்கள் மத்தியில காலம் கடந்ததாக கருதப்படுகிறது. பார்வை அந்த கோணத்தில இருக்கு. இன்னைக்கு அறிவியல் தான் எல்லாமே அப்படின்ட்டு இருக்கு. 2ம் ஒண்ணு தான்ப்பா அப்படின்னு சொல்லணும்னா, 2யுமே நான் தெரிஞ்சு வச்சிருக்கணும். தெரிஞ்சு வச்சிருந்தேன்னா மட்டும் தான் என்னால அத ஒப்பிட்டு சொல்ல முடியும். நான் அப்படிதான் பார்க்கிறதுனால, என்னால கரை காண முடியிற அளவுக்கு எனக்கு அறிவு இல்லைனாலும், நான் சொல்றத எடுத்து சொல்ல முடியறதுக்கு இதுதான். இப்ப இன்னைக்கு பேசின டாபிக் நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே அதுபோல தான். நான் அது வந்து அதனால தான் அத நான் வந்து ஒரு முழுமையான இல்ல ஒரு இதுவும் இதா சித்த மருத்துவம் தான். அதுதான். ஒண்ணும் தப்பு சொல்லல நானு. நான் அதான் சொன்னேன் பாருங்க. சித்த மருத்துவம் என்பது ஒரு பெரிய குடிங்க. அந்த குடி வந்து யாருன்னுலாம் தெரியாது. தமிழ் குடின்னு நம்ம வேணா பேர் வச்சுக்கங்க. வச்சுக்கலாம். ஒரு பெரிய குடி. அந்த குடி வந்து தன் கையில வச்சிருந்த என்டயர் டேட்டா. அதுல ஒரு பகுதி தான் சித்த மருத்துவம் அப்படிங்கிறது. உண்மை. ஏன்னா, அ ஏன்னா அந்த குடிய ஆண்டவர்கள் சித்தர்கள். கரெக்ட். அந்த குடியை வழிநடத்தி சென்றவர்கள். அரசனாக அல்ல. அந்த குடியை வழிநடத்தி சென்றவர்கள். அந்த குடியை வந்து நன்மை தீமையை உணர்த்தியவர்கள். அறம் என்பதை புகட்டியவர்கள். எல்லாருமே வந்து சித்தர்கள் தான். உண்மை. அதுல ஒரு பகுதி தான் மருத்துவம்ங்கிறது. ஸோ, இத நீங்க சித்த மருத்துவமா எடுத்துக்கிட்டா சித்த மருத்துவம். இல்ல அப்டின்னா வந்து சித்தர்களுடைய ஒரு ஒட்டுமொத்த ஒரு ஆளுமை இருந்திருக்கு பாருங்க. அந்த ஆளுமையினுடைய ஒரு பகுதி இன்னைக்கு நான் சொல்லியிருக்கோம் அப்டிங்க. இது நீங்க சித்த மருத்துவத்தினுடைய முன்னுரைன்னு கூட பேர் வச்சுக்கலாம். கண்டிப்பா, ஆமா. கண்டிப்பா. ஏன்னா, இப்போ இது இது வந்து ஒரு ஒரு குடி அப்படின்னு எடுக்கும்போது, நம்ம முன்னமே பேசின மாரி, இந்த ஒரு குடிங்கிறது இந்த மொத்த உலகத்திற்குள்ள இருந்த எல்லா மக்களும். இத வந்து நம்ம அழகா சொல்லலாம். இன்னைக்கு மாடர்ன் சயன்ஸ், மாடர்ன் மெடிசின் அப்படிங்கிற அந்த ஒரு காலத்திற்கு கொஞ்சம் முன்ன தள்ளி பார்த்தோம். ஒரு சில 100 ஆண்டுகளுக்கு முன்ன பார்த்தோம்னா,
இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா சமயங்களும் இந்த வேர் வகைகளும், செடி வகைகள வச்சு தான் மருத்துவம் பண்ணியிருக்காங்க. அதனால அத வைத்தே அவர்கள் பல அற்புதங்கள் அவர்கள்னால நிகழ்த்த முடிஞ்சிருந்திருக்கு. இது இன்னைக்கும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபைட்டோ கெமிஸ்ட்ரி லேப் நெறைய இன்னும் இருக்கு. ம். இன்னைக்கும் பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட்ட எடுத்து தான் அத சிந்தசைஸ் பண்ண முடியுமான்னு பார்த்து தான் பல நோய்களுக்கு தீர்வ கண்டுபிடிக்கிறாங்க. கரெக்ட். புரிஞ்சா உங்களுக்கு? இப்ப நம்ம வந்து மாடர்ன் மெடிசின் ஆனாலும், மாடர்ன் ஃபார்மாக்குள்ள வந்தாலுமே, எல்லாமே வேதியியல் மயமாக்கப்பட்ட மருந்துகள் இல்ல. ஓகே. ஒரு நோய்க்கு ஒரு எவிடன்ஸ் இருக்கு. ம். இந்த அவர்கள் வந்து அவர்கள் அனுசரித்து நெறைய ஆராய்ச்சி செய்கிறார்கள். ம். அப்போ ஒரு நோய் இருக்கு அப்படின்னா, அந்த நோயில எங்கெல்லாம் வந்து அதற்கு விடை சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுக்குறாங்க. அதுல மெயினா எடுக்கிறது என்னன்னா, பயாலாஜிக்கல் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும். ஆமா. ஏன்னா ஆர்ட்டிஃபிஷியலா உருவாக்குறதுங்கிறது வேற. அது செயற்கை மயமாக்கப்பட்டது. ஆனா பயாலாஜிக்கல் கண்டிஷன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களையும் ஃபர்ஸ்ட்டு ஆய்வு செய்கிறார்கள். அதிலிருந்து தான் அதனுடைய வேதி எடுக்குறாங்க. வேதி எடுத்து தான் அத வந்து சிந்தசைஸ் பண்றாங்க. அது பக்குவப்படுத்தப்படுகிறது. அது மனிதனுக்கு பயனளிக்குமா? இல்ல இந்த நோய்க்கு பயனளிக்குமா? அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ இன்றைக்கும் என்ன ஆக்கப்பட்டிருக்குன்னு கேட்டா, இந்த தாவரங்களும் அல்லது பிற வஸ்துக்களும் எல்லாமே வந்து ஏதோ ஒரு பரிணாமத்தில மனிதனுக்கு பயனளிச்சுட்டு தான் இருக்கு. யோசிச்சு இன்னைக்கு நம்ம வந்து அத முழுசா வந்து சிந்தசைஸ் ஃபுல்லா பண்றாங்கன்னு ஆர்ட்டிஃபிஷியல் சொல்றீங்க. ஆயி இன்னைக்கு ஆனா நீங்க அந்த வார்த்தைய சொல்லணும்னா, நீங்க ஜெனடிக் இன்ஜினியரிங், ஜெனடிக் கோடு எல்லாம் மாத்தி நான் நோயவே முடிச்சிடுறேன். நான் ஒரு பிறப்பிலேயே தோன்றுகின்ற நோய் இருக்கு பாருங்க. அந்த நோய்க்கு வந்து நான் ஜெனடிக் கோடையே பிரேக் பண்ணி, நான் வந்து புதுசா ஆர்ட்டிஃபிஷியல் கோட இன்சர்ட் பண்ணி, நான் வந்து நோயே இல்லாம பண்ணுவேன்னு சொல்லும்போது தான், அது முழுமையாக ஒரு மாற்றப்பட்ட நவீன மருத்துவத்தால் மாற்றப்பட்ட ஒரு நிலையாகவே இருக்குமே தவிர, இன்றைக்கும் நெறைய அதான் ஃபைட்டோ கெமிஸ்ட்ரி லேப் இன்னைக்கு நெறைய இருக்கு. உலக நாடுகள்ல பல இன்னைக்கும் ஃபைட்டோ கெமிக்கல்ஸ எடுத்து தான் மெடிசின்கள் பார்க்குறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. ம். ஸோ, அது சேச்சுரேட்டடா, அன்சேச்சுரேட்டடா பாக்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து, அந்த பாலிமர் எப்படி ஆக்ட் ஆகுது, என்ன ஏதுங்கிறதெல்லாம் வந்து, நமக்கு அங்க பிரச்சனை வரலாமா இருக்குமே தவிர, விடயங்களை இன்னும் இயற்கையிலிருந்து தான் தேடிக் கொண்டிருக்கிறோம். தேடிக்கணும். மகிழ்ச்சி. நம்ம திருப்பவும் பேசினா இன்னொரு 1 மணி நேரம் பேசுவோம்னு இல்ல நெனைக்கிறேன். பேசுவோம். ஆனா சித்த மருத்துவமே பேசல. சரி, அதனோட நீங்க சொன்ன மாரி அதனுடைய தொடக்கம். ஒரு ஒரு ஆமா. இன்ட்ரோல் மாரி வச்சுக்க ஆமா. வேண்டியது தான். இன்ட்ரோவே இவ்வளோ பெருசா? இது ஏன்னா, ஆமா. ஒரு ஒரு வாழ் வாழ்வியலையே வந்து ஒரு ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு வாழ்வியல பேசும்பொழுது, பேசும்பொழுது அதுல ஒண்ணு தொட்டு, ஒண்ணு தொட்டு ஒண்ணு போயிட்டே தான் இருக்கும். ஒரு 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 40, 50 வருஷம் வாழ்ந்த மனுஷன புகழ்ந்து பேசுறதுக்கே வந்து மணிக்கணக்கா பேசிக்கக்கூடிய ஆமா. நேரத்தில, ஒரு சமுதாயத்தினுடைய வல்லமைய பேசும்பொழுது காலம் பிடிக்கும். ஆமா. கண்டிப்பா. மகிழ்ச்சி. இதனுடைய தொடர்ச்சி வந்து கூடிய விரைவில பேசுவோம். கண்டிப்பா. ப்ராப்பரா சித்த மருத்துவம்னு சொல்லி மருந்துகளும், உடல் தன்மைகள் பத்தி பேசுவோம். கண்டிப்பா பேசலாம். பேசணும். கண்டிப்பா அதுல நெறைய விஷயங்கள பத்தி ஆமாமா. நம்ம பேசுறதுக்கு இருக்கோம். ஆமா. ஏன்னா ஏன்னா நான் இந்த குறிச்சு வச்சதே நெறைய நோய்கள் எப்படி, நோய்கள் அதனுடைய பத்தி அதாவது வகைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து தோஷங்கள பத்தி பார்க்கணும். தத்துவங்கள்னா என்னன்னு கரெக்ட். தெரியணும். அதேபோல வந்து தத்துவங்கள் எப்படி மனித உடல்ல பணிபுரியுது. பணிபுரியுது. ஆமா. தோஷங்கள் எப்படி ஆதாரத்தோடு சேர்ந்து இருக்கு. அப்படிங்கிறத பார்க்கணும். நோய் எப்படி ஒரு மனிதன் உடல்ல உதிக்குது. உடல்ல முதன்மையாக தோன்றக்கூடிய நோய் என்ன? ம். இப்படியெல்லாம் இதெல்லாம் நம்ம விஷ வைத்தியம், அவசர கரெக்ட். காலம் கரெக்ட். இதையெல்லாம் சார்ந்து தான் நம்ம சித்த மருத்துவம் பேசுறதுக்கு இருக்கோம். கரெக்ட். ஆமா. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு இன்னும் பேச வேண்டியது இருக்கு. பேச வேண்டியது ஆமா. இருக்கு. பேசுவோம். ஸோ பரவால்ல. இது இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா இது ஒரு சீரிஸ் மாரி போம்பொழுது தான் அதில ஒரு ஆர்வமும் இருக்கும். அடுத்து என்ன இன்னும் இவ்ளோ இருக்கான்னு பேசுறதுக்கும் இது. ஏன்னா உங்களுடைய இத்தன வருட ஒரு பணி வந்து என்னாலயோ, இல்ல பிற மனிதர்கள்னாலயோ பயணிக்கிறதுங்கிறது அவசியமும் இல்ல, சாத்தியமும் இல்ல. இது 2மே உண்மை. ஆனா, பயணித்தவர் சொல்ல கேட்கிறதுங்கிறது முடியும். அப்போ அந்த வகையிலயாவது அறிவு வந்து கடத்தப்படுது அப்படிங்கும் பொழுது, அப்படி செவி வழியாக என்னுடைய அறிவ வந்து நான் இது பண்ணிக்கலாம். கண்டிப்பா. அந்த நன்றி உணர்வின்பால் தாராளமா மக்கள் கேட்கிறதும் உண்டு. ஆர்வ மிகுதியினால இருக்கக்கூடியவர்கள் உண்டு. இல்ல, இல்ல. ஸோ அது ஒரு சமூகத்திலே எல்லா செய்திகளையும் எல்லாம் ஏற்பார்கள். எல்லோரும் ஏற்பார்கள் அது என்று சொல்ல முடியாது. ஆமா. புறம் உண்ம. தள்ளக்கூடிய நபர்களும் இருப்பார்கள். கண்டிப்பா. அது ஒண்ணும் பெரிய பரவால்ல. ஸோ எஸ், கூடிய விரைவில இதனுடைய தொடர்ச்சி அப்படிங்கிறத வந்து சித்த பண்ணுவோம். மருத்துவம் பேசுவோம். ஆமா. ஸோ ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, வேலைப்பளுவுக்கு மத்தியிலயும் கூட வந்து நமக்கு இந்த மாரி கற்றுணர்ந்த அந்த செய்திகளும், எல்லாத்தையும் வந்து மக்களுக்கு இன்னைக்கு கால சூழலுக்கு ஏற்றார் போல எடுத்து சொல்லி, நமக்கு ஒரு செவிக்கு உணவாக கொடுத்த அந்த ஒரு விஷயத்திற்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. மிக்க நன்றி.